கண்ணன் கடலினை நன்னம் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. கண்ணனல்லால் தெய்வமில்லை சரணதி நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். கண்ணன் பெருமானுடைய சேட்டிதங்களையும் அவருடைய அவதார ரகசியத்தையும் சொல்வதற்காகவே வியாச பகவான் ஸ்ரீமத் பாகவதம் என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். சுக்கராச்சாரியர் அந்த பிரபலப்படுத்தினார். பரீட்சித்து மகாராஜாவுக்கு 7 நாட்கள் சொல்ல, அது சப்தாவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பாகவத புராணம் கொண்டாடப்படுகிறது. அதிலே நாம் 9வது ஸ்கந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணனுடைய அவதாரம், அந்த அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். யயாதியினுடைய பிள்ளைதான் யது. குரு 2 பேர் இருந்தான். யயாதியின் சாபத்தால் தான் யது வம்சத்தவர்களுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனாலே அந்த யது வம்சத்தை உத்தரணம் பண்றத்தான் கண்ணன் பெருமானே யது வம்சத்திலே அவதாரம் பண்ணினான்னு பார்க்கும். அதே போல புரு, இந்த 2 வம்சத்தவர்கள். அதுக்கு மேலே அந்த யது குலத்திலே 2 விதமான வம்சங்கள் உண்டு. யது குலத்திலே 2 விதமான வம்சங்கள் உண்டு. குக்குர வம்சம்னு ஒண்ணு, பஜமான வம்சம்னு ஒண்ணு. குக்குர வம்சம், பஜமான வம்சம் எல்லாமே இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் கதாபாகம் தான். ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமா கேட்டாலும் குழம்பாது. குக்குர வம்சம், யது குலத்திலே 2 வம்சங்கள் உண்டு. குக்குர வம்சம், பஜமான வம்சம். குக்குரன், உக்ரசேனன் இவர்கள்லாம் பிறக்கிறா யாருக்கு? யது குலத்துல. இப்ப தேவக்கு எப்படி பிறந்திருக்கா, கம்சன் எப்படி பிறந்தான், வசுதேவன் எப்படி பிறந்தான்னு பார்க்கப்படும். வளம் குக்குர வம்சத்தில் தான் தேவகன் பிறந்தான். குக்குர வம்சத்தில் தான் தேவகன் பிறந்தான். தேவகி வேறு, தேவகன் வேறு. தேவகன் ஆண்மகன், தேவகி பெண் பிள்ளை. அப்ப குக்குர வம்சத்தில தேவகன் பிறந்தான். அந்த தேவகனுக்கு 4 பிள்ளைகளும் 7 பெண்களும் பிறந்திருக்கா. அது முதல்ல குக்குரனுக்கு 2 பேர் பிறந்திருக்கா. ஒருத்தனுக்கு தேவகன்னு பேரு, இன்னொருத்தனுக்கு உக்ரசேனன்னு பேரு. குக்குரனுக்கு 2 பேர் பிறந்திருக்கா. ஒருத்தனுக்கு தேவகன்னு பேரு, இன்னொருத்தனுக்கு உக்ரசேனன்னு பேரு. தேவகனுக்குத்தான் 4 பிள்ளைகளும் 7 பெண்களும் பிறந்திருக்கா. இப்ப பிறந்திருக்கணும். அதுல அந்த 7 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 7 பெண்கள்னு சொன்னணும். அதுல 7 பெண்கள் பிறந்தாலும் அந்த 7 பெண்கள்ல மூத்த பெண் தான் தேவகி. தேவகி யார் என்று சொன்னால் குக்குரன், அதாவது குக்குரனுக்கு தேவகன் பிறந்தான். அந்த தேவகனுக்கு 4 பிள்ளைகளும் 7 பெண்களும் பிறந்தார். அந்த 7 பெண்கள் பிறந்ததிலே அதுல மூத்த பெண் தான் தேவகி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே போல இப்ப குக்குரனுக்கு உக்ரசேனன் பிறக்கிறார். உக்ரசேனுக்கு பல பிள்ளைகள், 9 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தார். இது பாருங்க, குக்ரனுக்கு தேவகன் பிறந்தான். அதே போல குக்ரனுக்கு உக்ரசேனன் பிறந்தான். அப்பனா இப்ப உக்ரசேனன் என்பது குக்ரனுடைய பிள்ளை. அதே போல தேவகனும் குக்ரனுடைய பிள்ளை. உக்ர வம்சம்னு ஒரு வம்சம், பஜமான வம்சம்னு ஒரு வம்சம். 2 வம்சம் பார்த்தோமோனும் கொஞ்சம் நிதானமா கேட்கும். அந்த 2 வம்சத்துல குக்ர வம்சத்துலதான் உக்ரசேனனும், குக்ர வம்சத்துலதான் உக்ரசேனும் குக்ரனும் பிறந்திருக்கார். அப்ப குக்ர வம்சத்துலதான் தேவகன் பிறந்தான். அந்த தேவகன் பிறந்தாலும் அந்த தேவகனுக்கு தான் 4 பிள்ளைகளும் 7 பெண்களும் பிறந்தார். அந்த 7 பெண்கள்ல மூத்தவதான் தேவகி. இப்ப அதே குக்ரனுக்கு உக்ரசேனன் பிறக்கிறான். அந்த உக்ரசேனுக்கு பல பிள்ளைகள் பிறந்திருக்கான்.
9 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்திருக்கா. அதிலே மூத்தவா பிறந்தவன் தான் கம்சன் பேர். அப்ப உக்ரசேனுடைய பிள்ளை கம்சன். அப்பனா 9 பிள்ளைகள், கம்சனோடு 9 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்திருக்கா கம்சனோடு. அப்ப கம்சனும் தேவகியும் ஒன்றுபட்ட அண்ணன். ஏனென்றால் எல்லாமே குக்ர வம்சம். குக்ர வம்சம், அந்த குக்ர வம்சத்துலதான் தேவகன் பிறந்தான். அதே போல குக்ரனுக்குத்தான் உக்ரசேனன் பிறந்தான். அந்த குக்ரனுக்கு தேவகன் உக்ரசேனன் இருந்துக்கா இல்லையா? அப்ப 2 பேரும் என்னன்னா அண்ணா தம்பின்னு வந்துடுறது. ஒண்ணு விட்டு அண்ணா தம்பி, கசின் பிரதர்னு சொல்றோமோ, நம்ம கசின் பிரதர்னு சொல்றோமோ, அண்ணா தங்கைன்னு. அப்படின்னா கம்சன் யாருடைய? உக்ரசேனுடைய பிள்ளை. தேவகி தேவகனுடைய பிள்ளை. உக்ரசேனனும் தேவகனும் 2 பேருமே அண்ணா தம்பிகள். அப்ப அண்ணா தம்பிகளுடைய பிள்ளைகள் தான் கம்சனும் தேவகியும். அப்ப அண்ணா தம்பியுடைய பிள்ளைகளாக கம்சனும் தேவகியும் இருக்கிறபடியாலே அப்ப 2 பேரும் சகோதரர்கள் ஆயிட்டார். அப்ப அதுல அண்ணன் கம்சன், தங்கை தேவகின்னு ஆயிடுச்சு. இந்த உரை வந்துட்டோம். அப்ப இந்த குக்ர வம்சத்தோடு பஜமான வம்சம்னு ஒண்ணு இருக்கு. பஜமான வம்சம்னு குக்ர வம்சத்துல தான் தேவகன் உக்ரசேனன் பிறந்திருக்கான். பஜமான வம்சத்துல சூரசேனன் பிறந்தான். அந்த சூரசேனனுக்கு மாரீஷா என்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்து அவர்களுக்கு 10 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தார். இப்ப இதன் கதை சொல்றார். சூரசேனுடைய மூத்த பிள்ளைதான் வசுதேவன். அதே போல தேவகனுடைய மூத்த பெண் தான் தேவகி. அப்ப சூரசேனுடைய மூத்த பிள்ளைதான் வசுதேவன். என்ன தெரியணும்? அப்ப தேவகனுடைய குக்ரவம்சத்துல பிறந்த தேவகன், அந்த தேவகனுடைய மூத்த பெண்ணு தான் தேவகி. அதே போல பஜமான வம்சத்துல பிறந்தவன் தான் சூரசேனன். அந்த சூரசேனுடைய மூத்த பிள்ளை தான் வசுதேவன். இது தெரியணும். அப்ப தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் ஆனது. தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் ஆனது. அந்த கல்யாணம் நடந்த நாள் தான் மிகவும் உகந்து போற்றப்பட முக்கியமான நாள். ஏன்னா அந்த நாட்களில் தான் கண்ணன் பிறக்க போகிறான் என்கிற ஒரு நிலையை ஆகாசவாணி தெரிவிக்கிறது. கண்ணன் அவதாரம் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிவிக்கிறது இல்லையா? அப்ப வசுதேவரோட கூட பிறந்தவர்கள் 5 பெண்கள். பாருங்க, வசுதேவரோட கூட பிறந்தவர்கள் 5 பெண்கள். அந்த 5 பெண்களிலே மூத்த பெண்ணுக்கு பேர் தான் பிரிதான்னு பேரு. பிரிதா, அவதான் குந்தி. அப்ப வசுதேவரும் குந்தியும் அண்ணா தம்பிகள், சாரி சகோதரர்கள் 2 பேருமே. அப்படின்னா வசுதேவனுடைய கூட பிறந்தவள் தான் யாரு? குந்தி. குந்திக்கு பட்ட பெயர் குந்தின்னு பேரு. குந்தியுடைய இயற்பெயர் பிரதான்னு பேர், இயற்பெயர். ஏன்னா இத்தனை பெண்கள் பிடித்தார்கள். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரதா பிறந்தாலும், அதாவது சூரசேனனுக்கு மாரிஷான் பெண்ணோட கல்யாணம் பண்ணி அவர்களுக்கு 10 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தார். அந்த 10 பிள்ளைகளும் மூத்த பிள்ளை தான் வசுதேவன் பார்த்தோம். இப்ப சூரசேனன் இருக்கானும் அவனுடைய பக்கத்து தேசம், அந்த பக்கத்து தேசத்துல இருக்கக்கூடிய ராஜா என்ன பண்ணார்னா, அந்த ராஜாவுக்கு புத்திர பாக்கியமே இல்லை, சந்தான பிராப்தியே இல்லை. சந்தான பிராப்தியே இல்லாதபடியாலே இந்த சூரசேனோட ராஜாவை பார்த்து, உமக்கு தான் நிறைய பிள்ளைகள் இருக்காளே, அதாவது 10 பிள்ளைகள் 5 பெண்கள் பெற்றிருக்காரு அவர், உங்களுக்கு இத்தனை பேர் இருக்காளே, யாரா ஒருத்தர் எனக்கு ஸ்வீகாரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். கேட்ட உடனே என்ன பண்ணார்? குந்தியை எடுத்து ஸ்வீகாரம் பண்ணிட்டார். குந்தியுடைய மூத்த பெண் தானே, அந்த குந்தியை எடுத்து ஸ்வீகாரம் பண்ணிட்டார். சாமான்யமா ஸ்வீகாரம்னா இந்த பையன் அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக இருக்கட்டும் ஸ்வீகாரம் பண்ணுவார். சாமானியமா அப்படிதான் இருக்கும். அப்பனா ஆண் மகனை தான் ஸ்வீகாரம் கொடுப்பார். பெண்ணை ஸ்வீகாரம் கொடுப்பது எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்கும். ஆனா இங்க ஸ்வீகாரம்னா என்னுடைய குழந்தை உங்களுடைய குழந்தையாக இருக்கட்டும்னு கொடுத்துடுறான். இன்னைக்கு உண்டு அந்த மாதிரி. இன்னைக்கு அது வேற ரூபத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படி இருக்கச்சு
அந்த கேட்டிருக்காரு யாரு? அந்த பக்கத்து தேச ராஜா கேட்டார். குந்தி தேசத்து ராஜான்னு பேரு. அந்த தேசத்துக்கு பேரு குந்தின்னு பேரு. அந்த குந்தி தேசத்து ராஜா, எனக்கு குழந்தையே இல்லையே, ஏ சூரசேனனே, உனக்கு குழந்தைகள் நிறைய பேர் இருக்காளே, அப்ப நீ எனக்கு குழந்தைய கொஞ்சம் கொடுக்கலாமே எனக்கு பிரார்த்தித்த உடனே குந்தியை கொடுத்துடுற. குந்தி சாமான்யமா ஆண்மகான் தான் கொடுப்பா, பெண் பிள்ளையை கொடுத்துட்டா. பெண் பிள்ளையை ஸ்வீகாரம் கொடுத்துட்டார். ஸ்வீகாரம் கொடுத்தபடியாலே, ஆனா சாமானியமா பெண் பிள்ளையை ஸ்வீகாரம் கொடுப்பது என்பது ரொம்ப துர்லபம் தான். இன்னொன்னு சொல்லிடுறேன், இன்னொன்னு சொல்றேன். சாமான்யமா ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ண மாட்டான். கொஞ்சம் ஞாபகம், ஒரே கோத்திரமா அது பிராமணருக்கு முக்கியமா ஒரே கோத்திரத்தை கல்யாணம் பண்ணுவாள்னா கல்யாணம் பண்ண மாட்டா. ஒரே பண்ண மாட்டா, வேறு கோத்திரத்தை தான் பெண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணுவா. ஒரே கோத்திரம் கல்யாணம் பண்ண மாட்டா. ஆனா சத்திரியர்களுக்கு வேறுபாடு உண்டு. சத்திரியர்களுக்கு வேறுபாடு உண்டு. சாமான்யா ஒரு பிள்ளை அப்பாவின் கோத்திரம் தான் பிள்ளைக்கு வரணும். அப்பா என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் தான் பிள்ளைக்கு வரணும். ஆனா சத்திரியர்களை பொறுத்தவரை தாயினுடைய கோத்திரம் என்னவோ அந்த கோத்திரம் தான் பிள்ளைக்கே வரும். சத்திரி இது எப்படி சுவாமி என்ன இருக்கு? அந்த மாதிரி இருக்க. சத்திரியர்களை பொறுத்தவரை தாயின் கோத்திரம் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் தான் பிள்ளைக்கு வரும். ஆகையால் தான் சீதைக்கு என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் தான் லவகுச்சர்களுக்கு சொல்லுவா. சீதையுடைய கோத்திரம் என்னவோ அந்த கோத்திரத்தை தான் லவகுச்சர்கள் சொல்லுவா. இது இல்லைன்னா நமக்கு குழப்பமா போயிடும். இது என்ன சுவாமி கோத்திரம் அப்படி மாறுறது அப்படி மாறுறது அப்படி மாறுறதுன்னா சத்திரியர்களுக்கு இந்த மாதிரி நிலை உண்டு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு என்னமா இருக்கு அடியனுக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு. கோத்திரம்ன்றது என்ன கோத்திரம்னா தலையை சொல்லிடுறா. இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஆச்சாரம் கேட்டாலும் தெரியாது, கோத்திரம் கேட்டாலும் தெரியாது, சூத்திரம் கேட்டாலும் தெரியாது. இன்னைக்கு அந்த நிலை இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு குழப்பமா தான் போயிடும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆனா சாமானிய சத்திரியர்களுக்கு மாதாவின் கோத்திரத்தை தான் சொல்லுவா, பிதாவின் கோத்திரத்தை சொல்ல மாட்டார். இதுக்குன்னா அப்ப சத்திரியர்களுக்கு தாயின் கோத்திரம் சொல்லுவார். இதெல்லாம் பெரிய விஷயமானா அந்த காலத்துல இது பெரிய விஷயமா இருந்தது. பெரிய விஷயம் இன்னைக்கு இதை பத்தி அவ்வளவு தூரம் யாரும் அவ்வளவு தூரம் கணிசிக்கிறது கிடையாது. அவ்வளவு தூரம் தெளிவத்துக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்ப கல்யாணம் ஆணும் பெண்ணும் ஏதா பண்ணிட்டா உடனே முடிச்சுடுறா. ஆணும் பெண்ணும் ஒண்ணும் பண்ணலையா அப்படியே விட்டுடுறா. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு தவிர அவ என்ன பண்ணிட்டாலோ அதற்கு தவிர கல்யாணம் பண்ணிக்கிறான். இன்னைக்கு மொத்தமே ஆயிடுத்தணும். ஆக மொத்தம் 5 பெண்கள் பிறந்தா யாருக்கு? சூரசேனனுக்கு. அந்த 5 பெண்களிலே ஒரு பெண்ணை யாரு கொடுத்தா? தத்து கொடுத்துட்டார். அதாவது என்ன பண்ணினாரு? அதாவது ஸ்வீகாரம் கொடுத்தார். குந்தி தேவர் குந்தி நகரத்துல இருக்கக்கூடிய ராஜாவுக்கு ஸ்வீகாரம் கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட குந்திக்கு பேரு பிரித்தான்னு பேரு. அந்த பிரித்தா தேவிக்கு பிறந்தவன் தான் அர்ஜுனன். பிரித்தா தேவிக்கு பிறந்தவன் தான் அர்ஜுனன். இப்ப கண்ணனுடைய தந்தை யாரு? வசுதேவன். இப்ப வசுதேவருக்கு கூட பிறந்தவன் தான் யாரு? பிரித்தா என்று சொல்லக்கூடிய குந்தி. எவ்வளவு தூரம் வருது பாருங்க உறவு. வசுதேவருக்கு கூட பிறந்தவன் தான் பிரித்தா என்று சொல்லக்கூடிய குந்தி. இப்ப பிரித்தா கண்ணனுக்கு என்ன ஆயிட்டா? அத்தை ஆயிட்டான். ஏன்னா தன்னுடைய தகப்பனாவுடைய சகோதரி தானே, தகப்பனாவுடைய சகோதரின்னு வந்துட்டால அத்தை ஆயிடுவாளே, அத்தை ஆயிடுறா. அந்த அத்தை பிள்ளை தான் அர்ஜுனன். அர்ஜுனன் யாரோ இல்லை, தன்னுடைய தகப்பனாரு கூடவே பிறந்து இருக்கக்கூடிய சகோதரி, அந்த சகோதரியின் பிள்ளைதான் அர்ஜுனன். எவ்வளவு நெருக்கம் பாருங்க. எல்லாமே மருமான் தான். எப்போதும் மருமான் சொல்றான் இல்லையா? அத்தைக்கும் மருமானுக்கும் இருக்கும் உறவே பெரிய உறவு. அத்தைக்கும் மருமானுக்கு இருக்கிற உறவே பெரிய உறவு. அதே போல மருமானுக்கும் மாமாவுக்கு ஒரே ரொம்ப நெருக்கமான உறவு உண்டு. ரொம்ப நெருக்கமான உறவு உண்டு. ஏன்னா பிரியத்துக்காக சொன்னேன், ஒரு கல்யாணத்தில் கூட அத்தை சீர் மாமா சீர்ன்றது ரொம்ப முக்கியம். அத்தை சீர் இருக்கா மாமா சீர் இருக்கான்னு கேட்பா. அத்தை சீர் இன்னும் கேட்டா அந்த தாய்மாமன் இருக்கானு, அந்த தாய்மாமனுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னாலே அவருடைய பர்மிஷன் எல்லாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப மாமா, அந்த தாய்மாமனுக்கு அத்தனை தூரம் பிராதான்யம். தாய்மாமனுக்கு அத்தனை தூரம் ராமானுஜம். அததான் பெரிய திருமலை நம்பிக்கை அத்தனை தூரம் பிராதானியம் கொடுத்தார்.
அந்த பெரிய திருமலை நம்பியுடைய புள்ளதான் இவர் சுவாமி எம்பெருமானார் ஸ்வீகார புத்திரனை எடுத்துட்டார். திருக்குறுகை பிரான் பில்லான்னு பேரு. ஸ்வீகார புத்திரனை எடுத்துட்டார். அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம், இதுக்கு வருவோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப மருமான் 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 அதே போல மருமானுக்கு மாமாவுக்கு உறவு ரொம்ப நெருக்கம். கல்யாணத்தை கூட அத்தை சீர் மாமா சீர் ரொம்ப முக்கியம், ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒண்ணு வேண்டாம், இப்ப உபநயனம் பண்றோமோ யஜ்ஞோபிதாரம், உபநயனம் பண்ணணும்னாலே அந்த உபநயனுக்கு மாமா தோளில எடுத்துட்டு போகணும். தோல்ல அவர் தன்னில தோல்ல தூக்கிட்டு போகணும். அந்த பிள்ளையாண்டனை யாருக்கு உபநயனம் ஆகுதோ அவரை தூக்கிட்டு வரணும். அப்ப மாமா உறவும் அத்தை உறவும் ரொம்ப நெருக்கமா இருக்கணும். நெருக்கமா இருக்குன்னா இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆபத்து வந்துடுது. என்ன சுவாமி மாமா உறவு அத்தை உறவுன்னு சொல்லி அது என்ன சுவாமி ஆபத்துன்னா, 5 பேர்ல 5 பேர் 5 பேர் இல்லையா, 5 பேர்ல 5 பேர் யாரு? சூரசேனன். சூரசேனுடைய மூத்த பிள்ளைக்குத்தான் வசுதேவன் பேரு. அதே பேரு சூரசேனுடைய மூத்த பெண்ணுக்கு தான் பிரித்தான்னு பேரு. இன்னும் 4 பேர் இருக்காங்க. மொத்தம் 5 பெண்கள். 5 பெண்கள் 10 பிள்ளைகள். சூரசேனனுக்கு 5 பெண்கள். இது யாரு? பஜமான வம்சம். பஜமான வம்சம். அந்த பஜமான வம்சத்துல சூரசேனன் பிறந்தாலும் அந்த சூரசேனனுக்கு பாரிஷானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனபடியாலேயே அவனுக்கு 5 பெண்களும் 10 பிள்ளைகளும் பிறந்திருக்கா. அந்த 10 பிள்ளையிலேயே மூத்த பிள்ளை தான் வசுதேவன். 5 பெண்களிலேயே மூத்த பெண் தான் யாரு? பிரீதா அப்படின்னு சொல்லக்கூடிய, பிரதா என்று சொல்லக்கூடிய குந்தி அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, இப்ப மிச்சம் 4 பேர் இருக்காரனும். அந்த 4 பேருடைய ஒரு பிள்ளை தான் சிசுபாலன். அப்ப சிசுபாலனும் அத்தை பிள்ளை தான். கண்ணனுக்கு சிசுபாலனும் அத்தை பிள்ளை தான். இப்ப இங்க என்ன பாருங்க, அர்ஜுனனும் ஒரு அத்தை பிள்ளை, சிசுபாலனும் ஒரு அத்தை பிள்ளை, இன்னொரு அத்தை பிள்ளை இருக்கா. யாரு சுவாமி? இன்னொரு அத்தை பிள்ளை தந்தவர்த்தன். அவனும் அத்தை பிள்ளை தான். அதனால சாமி இவன் 2 பேரும் நல்லவாளா இல்லையா தீவாலா இருக்கான்னா, அத்தை பிள்ளைன்னு சொன்னாலே நல்லவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, தீயவளா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரே குடும்பத்திலேயே ஒரே தகப்பனாருக்கு பிறந்த 5 பெண்கள், 5 பெண்களே ஒரு பெண்ணுக்குரிய பிள்ளை பிரிதா என்று சொல்லக்கூடிய குந்தூடைய பிள்ளை அர்ஜுனன். அதற்கு மேற்கொண்டு 4 பேர் இருக்காளனும். அந்த 4 பேர்ல ஒரு பெண்ணுடைய பிள்ளை சிசுபாலன், இன்னொரு பெண்ணுடைய பிள்ளை தந்தவர்த்தன். இவா 2 பேரும் ஜன்ம விரோதி. கண்ணனுக்கு ஜன்ம விரோதி. கண்ணனை கண்டாலே இவளுக்கு ஆகாது, கண்ணனை கண்டாலே இவனுக்கு ஆகாது. ஆனா அதே ஒரு அத்தை பிள்ளை நண்பன், ஆத்மசகான்னு சொல்றா இல்லையா. அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரே அத்தை பிள்ளை தான் 3 பேருமே. சிசுபாலன், தந்தவக்திரன், அர்ஜுனன் 3 பேருமே அத்தை பிள்ளை தான். ஆனா வெவ்வேறு பெண்ணுடைய அத்தை பிள்ளை இருந்தாலும் அவளுக்குள்ள விரோதம் பார்க்கணும். 2 பேருக்கும் விரோதம். சிசுபாலன் என்ன, தந்தவக்திரன் 2 பேரும் விரோதம் தெரிவிக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அவனும் ஜென்ம ஒரேதி. ஆக தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்தவுடனே 8 பிள்ளைகள் பிறந்தா. அதுல 8வது பிள்ளை தான் கண்ணன். அதுல 8வது பிள்ளை தான் கண்ணன். வசுதேவன் என்ன சொல்ற, கண்ணனுக்கு என்ன பேரு? வாசுதேவன் பேரு. கண்ணனுக்கு வாசுதேவன் பேரு. இயற்பெயர் கிருஷ்ணன் பேரு. கருப்பா இருந்தபடியாலே கிருஷ்ணன் அப்படின்னு இயற்பெயரு. கூட பிறந்த ஒரு பேரை நிச்சயமா சுவாமி இவர் 8வது பிள்ளையாச்சு சுவாமி. கண்ணனோடு கூட பிறந்தவா இருக்கான்னா இருக்காளே. 7 பேர் பிறந்திருக்கா. இவர் 8வது தானே. 7 பேர் பிறந்திருக்காளே. 7 பேர் என்ன தெரியுமா? கீர்த்திமந்தன், சுசேனன், பத்ரசேனன், ருஜு, சம்பர்த்தனன், பத்ரன், சங்கர்ஷனன். 7 பேர். நான் மறுபடியும் சொல்றேன். கீர்த்திமந்தன், சுசேனன், பத்ரசேனன் 3 4வது ருஜிவு, சம்பர்த்தனன் 5வது, 6வது பத்ரன், 7வது சங்கர்ஷனன், 8வது கண்ணன். சங்கர்ஷன் யார்? பலராமன் தான் சங்கர்ஷன், வேற யாருமே இல்லை. பலராமன் தான் சங்கர்ஷன். பலராமன் ஆதிசேஷனுடைய அவதாரம். நம்மனே சொல்றோம் அனந்தம் பிரதமம் ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ராமாவதி இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்றோம். பிரதம ரூபம், அனந்த ரூபம், ஆதிசேஷ ரூபம். அதுக்கப்புறம் 2வது ரூபம். அதுக்கப்புறம் லக்ஷ்மணனா பிறந்தார். அதுக்கப்புறம் பலராமனா பிறந்தார். இப்ப கலியுகத்திலே சுவாமி ராமாவதியில அவதாரம் பண்ணியிருக்கான்னு சொல்றோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக
பலராமுடைய அவதாரமும் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் அப்படின்னு தெரியுதுன்னு. ஏன் சங்கர்ஷன் ஏன் சுவாமி அவனுக்கு பேரு? சங்கர்ஷன் ஏன் பேருன்னா, ஒரு கர்ப்பத்தில் உதித்தார், இன்னொரு கர்ப்பத்தில் பிறந்தார். உடப்பறையில் சுவாமி ஒரு கர்ப்பத்தை உதிக்கச்சு அந்த கர்ப்பத்திலிருந்து வெளில உருவாகணும், இன்னொரு கர்ப்பத்தில் உதிக்கிறாருன்னா அந்த மாதிரிதான் மறந்துருக்காரு. உதித்தது ஒரு கர்ப்பத்தில், பிறந்தது வேறொரு கர்ப்பத்தில். இது குழப்பமா இருக்கு. இப்படிதான். ஏன்னா இது ஏன் ஆயிடுச்சுன்னா, பெருமாள் இப்படித்தான் பண்ணியிருக்கார். யோகமாயை என்ன செய்யறார்னா, அந்த யோகமாயை வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க சொன்னார். இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க சொன்னார். இது நடந்தது 10வது ஸ்கந்தத்துல. இது நடந்தது 10வது ஸ்கந்தத்துல. இப்ப இதோட 9வது ஸ்கந்தம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சூரசேனன் பிறந்தார். சூரசேனனுக்கு மரீஷான்னு என்கிற பெண்ணோடு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஒண்ணு சூரசேனனுக்கு 10 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தா. அந்த 10 பிள்ளைகளில் மூத்த பிள்ளை தான் வசுதேவர். 5 பெண்களிலே மூத்த பெண் தான் பிரதா என்று சொல்லக்கூடிய குந்தி. அந்த குந்திவுக்கு கூட இருக்கிற சகோதரிகள் இருக்காங்களோ, அந்த சகோதரியுடைய பிள்ளைதான் தந்தபக்தன் சிசுபாலன் பேரு. அது குந்தியுடைய பிள்ளைதான் அர்ஜுனன் பேரு. இது வரைக்கும் பார்த்துக்கணும். இப்ப 10வது ஸ்கந்தம் வந்துடும். 9வது ஸ்கந்தம் இதோட முடிஞ்சிட்டு. இப்ப 10வது ஸ்கந்தத்தை என்ன தெரிவிக்கிறார்? கண்ணன் பிறந்ததே ஆச்சரியம், கண்ணன் மறைந்து இருந்து வளர்ந்ததே ஆச்சரியம், கம்சனை முடித்ததே ஆச்சரியம், 8 பெண்களையும் 16,108 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொண்டதே ஆச்சரியம், பகவத்கீதை உபதேசித்ததே ஆச்சரியம், அது மாத்திரம் பாரத யுத்தம் நடத்தினதே ஆச்சரியம். இதெல்லாம் என்னதே அவன் அவதரித்ததே ஆச்சரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். முதல் ஏன்னா ஆழ்வார் எல்லாரையும் மாயம், பிறந்த மாயா பாரதம் பொருத மாயா நீ இன்னே சிறந்த கால் தீவாரும் தெரிவிக்கிறார் இல்லையா? பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஆழ்வாரும் தெரிவிக்கிறார் என்னன்னா, அப்ப இப்படிப்பட்ட எல்லாமே மாயம், எல்லாமே ஆச்சரியம். பிறந்தது ஆச்சரியம், வளர்ந்தது ஆச்சரியம், மேற்கொண்டு கீதையை கொடுத்தது ஆச்சரியம், மகாபாரத யுத்தத்தை நடத்தினது ஆச்சரியம். ஏன் சுவாமி ஒரு பசுமாடு இருக்கு இல்லையா? அந்த பசுமாட்டுடைய நெய், அந்த பசுமாட்டுடைய வெண்ணெய் அதை பிரதானமா இருக்கிறார். அதன் பின்னாடி போய் காப்பாத்திட்டு இருக்கார். பசுமாட்டை நல்லா காப்பாத்துறாரு. ஆனா வேணும்னா பசு உருவத்தில் இருக்கக்கூடிய அசுரன் இருக்காங்கன்னு, அந்த அசுரன் வந்தா உடனே என்ன பண்ற? அந்த அசுரனை கொன்றாரு. ஒரே பசுவை ரசிக்கிறார், வேறொரு பசுவை கொள்றாரு. ஒரு யானையை ஓகோன்னு கொள்றார். இன்னொரு யானைக்காக ஓடியோடு வந்து சென்று நின்று ஆழி தட்டானை தேனமர் சோழே மாடமாமையிலை திருவல்லிக்கேனை கண்டேனே தெரிவிக்கிறாரையா? நீனமர் பைகை நான்மலர் பெய்வான் வேட்கை நோடு சென்னிழந்த காணமர் வேகம் கையெடுத்தலர கராதன் காலினை கதுவ ஆணையம் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தட்டானை அப்படின்னு தெரிவிக்கிறாரே திருவங்கையாழ்வார் திருவல்லிக்கேனை பாத்திரத்துல. அப்ப ஒரு யானையை காப்பாற்றினான், இன்னொரு யானையை எந்த யானை? அந்த யானையை என்ன பண்ணா? அந்த யானை ஓகோன்னு கொள்றான். குவலையா பீட்டம்னு பேரு. மேல பார்க்க போறோம். அந்த குவலையா பீட்டம் என்ற யானையை கொண்டாடனோ. அப்படி இருக்கச்சதே கஜேந்திர யானையை ரட்சிக்கிறார், குவலையா பீட்டம் யானை கொண்டார். ஒரு பசுமாட்டுக்கு நம்மோ அதன் பின்னாடி போறார். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து பசுமாடு பின்னாடி போய் அதை ரட்சிக்கிறார். இன்னொரு பசுமாடு கண்டு இருக்கணும், வத்சாசுரன், வத்ச கபித்தாசுரன் என்று சொல்லக்கூடிய கண்டுகுட்டி வடிவிலே வந்து இருக்கக்கூடிய அசுரன். அந்த அசுரனை கொள்றாருனோ. இது என்னமா சுவாமி? இது கண்ணா உன்னை நம்பவே முடியலையே, உன்னை நம்பவே முடியல. நீ பசுமாட்டுக்கு வேண்டியவனா வேண்டாதவனா? எங்களுக்கெல்லாம் வேண்டியவனா வேண்டாதவனா? யாருக்கு வேண்டியவன் யாருக்கு வேண்டாதவன் அப்படின்னு நம்ம கண்ணனை கேட்டுச்சு. அவர் பதில் சொல்றாரு, இல்ல ஒருத்தரும் எனக்கு வேண்டியவன் இல்லை, ஒருத்தரும் எனக்கு வேண்டாதில்லை. இப்படி இருக்கலாமா? நான் யாரெல்லாம் என்னை வேண்டியவன் நினைக்கிறானோ அவனுக்கு நான் வேண்டியவன், யாரெல்லாம் என்னை வேண்டாதவன் என்று நினைக்கிறானோ அவனுக்கு நான் வேண்டாதவன். இதுதான் சொல்லுகிறான். யாரெல்லாம் வேண்டியவன் நினைக்கிறானோ அவனுக்கு நான் வேண்டியவன், யாரெல்லாம் வேண்டாதவன் நினைக்கிறானோ அவனுக்கு நான் வேண்டாதவன். அப்ப நம்மகிட்ட தான் இருக்கு. கண்ணன் வேணும் அப்படின்னு நினைச்சா கண்ணன் நம்ம இடத்துல உண்டு, கண்ணன் வேண்டாம்னு நினைச்சா கண்ணன் நம்ம இடத்துல இல்லை. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். ஆசீர்வாதிருக்கிறார் இந்த வியாக்கியாதான்.
மெய்யனாகும் இது திருக்கண்ணபுரம் பாசனம் 9 10 திருவாய்மொழி. மாலை நன்னி தொழுதிருந்தோ வினைகட காலை மாலை கமலவரட்டினீர் வேலமோது மதில் சூ திருக்கண்டவரத்து ஆளின் பேரால் அமர்ந்தான் அடியினைகளை இந்த பாசனம். இந்த பாசனத்தை ஒரு பாசனம். மெய்யனாகம் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் செய்யில் வாழையுகலம் திருக்கண்ணபுரத்தையன் ஆகத்தனைப்பார்கட்கு அணியனே தெரிகிறார். ஆசையோடு தொழப்போனால் அவன் மெய்யனா இருக்கான். ஆசை அல்லாமல் தப்பான அபிப்பிராயத்தில் போனால் அவன் பொய்யனா இருக்கான். எங்க சுவாமி தெரியுது? அர்ஜுனனும் பிரார்த்திக்கிறான், எனக்கு உன்னுடைய உதவி வேணும்னு யுத்தத்துக்கு. அதே போல துரியோதனும் பிரார்த்திக்கிறான், எனக்கு உன்னுடைய உதவி வேணும்னு. என்ன பண்ணலாம்? அர்ஜுனன் மெய்யனா பிரார்த்திக்கிறான், தானே வந்தான். துரியோதனன் பையனா பிரார்த்தித்தான், தன்னுடைய சேனையை கொடுத்துட்டான். ஒண்ணு இல்ல, யார் மெய்யா இருக்காளோ மெய்யா இருக்கிறவனுக்கு தன்னுடைய மெய்மை தன்மையை காட்டுகிறான், பொய்யா இருக்கிறவனுக்கு பொய்யே கொடுக்குறான். இது சொல்ல வந்தன. அப்ப இனிமே இந்த கிருஷ்ண சரித்திரத்தை பார்ப்போம். கிருஷ்ண சரித்திரம் என்னன்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப பரீட்சித் மகாராஜனை கேட்டு இருக்கார். சுக்கராச்சாரிய சொல்றார், பரீட்சித் மகாராஜ் கேட்டு இருக்கார். கேட்டு ஆனந்தம் 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 ஆனந்தமா கேட்கிறார். அப்ப ரிஷியே, நீ ரொம்ப நன்னா சொன்னேன், ரொம்ப நன்னா இருக்கு. சூரிய வம்ச கதையை சொன்னேன், சந்திரவம்ச கதையை சொன்னேன், ரொம்ப நன்னா இருக்கு. இனிமேதான் முக்கியமான கதையே வரப்போகிறது, நான் ஆசையோடு இருக்கிறேன் அப்படின்னு பரீட்சித் சொல்றார். பரீட்சித் முக்கியமான கதை என்ன? தன்னை காப்பாற்றினதே கண்ணன் தானே, அந்த கண்ணனுடைய சரித்திரம் தானே இனிமே வரப்போகுது. அதனால பரீட்சித் ஆசையோட காத்துன்னு இருக்கார். காத்துன்னு இருக்க செய்தே சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார்னா, இந்த கண்ணனுடைய சரித்திரத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்துல சொல்லி கிருஷ்ண சரித்திரத்தை முடிச்சுட்டார். ஒரே ஸ்லோகம் தான் சொன்னார். ஒரே ஸ்லோகத்தை சொல்லி கிருஷ்ண சரித்திரத்தை முடிச்சுட்டார். ஏன் சுவாமி அந்த மாதிரி பண்ணலாம் சுவாமி? கிருஷ்ணன் தானே இவரை காப்பாத்தினாருன்னா முடிச்சுட்டார். முடிச்சுட்ட உடனே இந்த இடத்துல என்னன்னா, கண்ணனுடைய ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் இந்த மாதிரி பண்ணலாமான்னா, ரிஷிகளுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியம் என்னன்னா, பகவானுடைய சரித்திரத்தை ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்லி முடிப்பார், 1000 ஸ்லோகத்திலையும் சொல்லி முடிப்பார். அவளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அந்த சாமர்த்தியம் ஒரே ஸ்லோகம் தான் சொன்னார். பரீட்சத்துக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. இந்த மாதிரி ரிஷியே இந்த மாதிரி பண்ணிட்டு, எனக்கு வேண்டிய சரித்திரம் இதுதானே, எனக்கு இது கண்ணனுடைய சரித்திரம் தான் எனக்கு வேண்டிய சரித்திரம். அந்த சரித்திரத்தை போய் சுருக்கி விட்டீரே. எங்க தாத்தா யாரு? அர்ஜுனன் என்ன, பீஷ்மர் என்ன, துரோணர் என்ன, இவெல்லாம் அர்ஜுனன் எங்க தாத்தா இருக்காரணும். ஏன்னா தாத்தா தானே வேணும். எங்க தாத்தா பீஷ்மாச்சாரியம் துரோணாச்சாரியம் எல்லாம் ஜெயிக்க முடியுமா? சாமானியப்பட்டவாள் அவெல்லாம் ஒவ்வொருத்தரும் திமிங்கலத்தை போன்றவர்கள். அப்படி இருக்கச்சே, அவ திமிங்கலமா இருக்கச்சே, எங்க தாத்தாலாம் எப்படி சாமானிய மீன்குட்டியை போன்றவர்கள். அப்படி இருக்கச்சேதே அவளை ஜெயிக்கணும்னாலே கண்ணனுடைய துணை கொண்டுதான் ஜெயிச்சிருக்காரு தவிர, கண்ணனுடைய திருவடி பலம் இல்லைன்னா எங்களுடைய தாத்தாவால ஜெயிச்சிருக்குமா? ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்? நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னாலே அது கண்ணனுடைய அனுகிரகத்தால் தானே. ஏன்னா என்னுடைய தாயார் கர்ப்பம் தரித்த போது அந்த கர்ப்பத்துக்குள்ளே அபாண்ட அஸ்திரமாவா பண்ணினபடியாலே கர்ப்பச்சிதவு ஏற்படுமோன்னு கண்ணன் வந்துதான் அந்த கர்ப்பத்துக்குள்ளே வந்து ரட்சித்தான். ரட்சித்த பிறகும் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து விழும்போது கரிகட்டையாக வந்து வீழ்ந்தனும். உடனே கண்ணன் தன் திருவடியாலை தீண்ட நான் உடனே உயிர் தெளிந்தேன்னு தெரிகிறதனும். அப்படிப்பட்ட என்ன ரட்சித்ததும் அந்த கண்ணனே. எங்களுடைய தாத்தா போன்றவர்களை ரட்சித்ததும் அந்த கண்ணனே. அப்படிப்பட்ட கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு அவளாக இருக்கிறேன். அதை போய் நீ சுருக்கிட்டே, அதை போய் சுருக்கலாமா? அதை போய் நீ சுருக்க வேண்டாமே அப்படின்னு பரீட்சித்து பிரார்த்தித்துக் கொண்டு மிக வேதனையோடு கேட்க, இப்ப சுகர் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா, பரீட்சித்து மகாராஜாவே, நீயோ ராஜா, உனக்கு எத்தனையோ கேளிக்கைகள், எத்தனையோ வேலைகள் இருக்கும், எத்தனையோ கைத்தறிகள் இருக்கும். அப்படி இருக்க செய்தே அதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? அது மட்டும் இல்ல, நீ ராஜாவானபடியாலே நீ ரொம்ப சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருப்ப. சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறபடியாலே பசி இருக்கும், தூக்கம் இருக்கும், ஆலசியம் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு ஒரு வேதனை இருக்கும். இதெல்லாம் இருக்குமானோ? அதெல்லாம் இருக்கிறபடியாலே
பரீட்சித்து மகாராஜும் நீ ஒரு சக்கரவர்த்தி இருக்கன்னா அவ கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டுதான் இருப்பா. அதனால உனக்கு அப்பேற்பட்ட சொகுசு வாழ்க்கை இருக்கிறபடியாலே உன்னால உட்கார்ந்து கேட்க முடியுமா? அந்த உட்காரத்துக்கூட தன்மை இருக்கா உனக்கு? அந்த மாதிரியான ஒரு பொறுமை இருக்குமா? அதனாலதான் என்ன பண்ண, நான் சுருக்கமா முடிச்சுட்டேன். இப்ப நமக்கே அந்த பொறுமை கிடையாது. நமக்கே அந்த பொறுமையை கிருஷ்ண சரித்திரமே சுருக்கமா தான் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கே அந்த பொறுமை, ஏன்னா நம்ம சுகுமாரமா இருக்குமா, நாம என்ன பண்றோம், சொகுசு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல காலட்சேபம் கேட்கணும்னாலே எல்லாம் தரையில தான் உட்காந்துட்டு இருப்பா. சொகுசு வாழ்க்கை எல்லாம் கிடையாது, தரையில தான் உட்காருவா. சொல்லக்கூடிய உபன்யாசகரும் அதாவது காலட்சேப அதிகாரியும் தரையில தான் உட்காந்துருவா. அவருக்கு ஒரே ஒரு மன போட்டிருப்பா, அவ்வளவுதான். தவிர எல்லாரும் தரையில தான் உட்காந்துட்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாமே காலட்சேபம்னாலே சொல்றவா மனையில தான் உட்கார்ந்து அவனு வேற வழி கிடையாது, அவர் மனையில தான் உட்காந்து. ஆனா கேட்கிறவாளுக்கு ஈஸி நாற்காலி இருக்கு, ஈஸி சேர் இருக்கு, படுக்கை இருக்கு, உட்காரக்கூடிய சிம்மாசனம் இருக்கு, என்னென்னவோ இருக்கும். அதெல்லாம் உட்காந்து அப்பவும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். தப்புன்னு சொல்ற, அது தப்புன்னு சொல்லல. வயசா எடுத்து முடியல, உடம்பு உபாதை என்னென்னவோ இருக்கு. ஆனா அந்த சொகுசு வாழ்க்கை இருக்கணும். அந்த சொகுசு வாழ்க்கை இருக்கும்போது இல்ல நீங்க எல்லாம் ஒரு பெரிய மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துக்கு வாங்கோ, அந்த பேனல்லாம் இருக்காது, நீங்க வந்து உட்கார்ந்துட்டு நேர காலட்சேபம் கேட்கணும்னா ஒருத்தர் வரமாட்டோம். காத்தே இல்லை, எந்த வசதியும் இல்லை, உட்காரத்துக்கு நாற்காலி இல்லை, என்ன சுவாமி இருக்கிறது? நமக்கே சொகுசு வேணுமோ? பரீட்சித்து மகாராஜா அவர் எவ்வளவு சொகுசா இருப்பார், எவ்வளவு தூரம் அவரு அனுபவிச்சிருப்பாரு. அந்த அனுபவம் இருக்கணும். மேலும் நீ சத்திரிய ராஜா ஆயிடுத்து, அதனால உன்னால உட்கார முடியுமோ, உனக்கு நாடி இருக்குமோ, எத்தனையோ ராஜாங்க வேலை எத்தனையோ இருக்குமோனோ, அதனால உனக்கு முடியுமோன்றதுக்காக நான் சொன்னேன் பார்த்தேன் அப்படின்னா இந்த பரீட்சித்து சொல்றாரு. எனக்கு இப்ப என்னதுமா ஆயிடுத்து, சாப்பாடு கிடைச்சிருச்சு, எனக்கு தூக்கம் கிடைச்சிருச்சு, எனக்கு அபாரமான தாக தீர்த்தம் எல்லாம் கிடைச்சிருச்சு. நான் திரும்ப 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 கேட்க ஆசைப்படுறேன்னா எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, எனக்கு தீர்த்தம் கிடைச்சிருச்சு, தூக்கம் நன்னா கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கச்சதே திரும்ப திரும்ப கேட்க ஆர்டர் பண்றாரு. உடனே பரீட்சித்தை பார்த்து கேட்கிறாரு யார், சுக்கராச்சாரியர், எப்ப நீ சாப்பிட்ட? என்னோட தானே இருக்க, நீ சாப்பிட்டதா தெரியலையே அப்படின்னு சுக்கராச்சாரியர் கேட்க, சுவாமின்னு நீர் குடித்தீரே அமிர்தமயமா இருக்கக்கூடிய இந்த மகாபாரதத்தினுடைய கதையாம்சமாக இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தை குடித்தீரணும். அந்த பாகவதம் என்று கூடிய அமிர்தத்தை நன்னா சாப்பிட்டிருக்கேன். என்னன்னா சாப்பிட்டபடியாலே எனக்கு வயிறு நிறைஞ்சு இருக்கு. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டபடியாலே எனக்கு எந்த விதமான சோகமோ எந்த விதமான ஆலசியமோ எதுவுமே இல்லாமல் ஆனந்தமா இருக்கேன். இன்னும் அப்படிப்பட்ட அரிக்கத்தவான அந்த அமிர்தத்தை குடிக்க குடிக்க நான் ஆவலாக இருக்கிறேன். அதனால என்னுடைய பசியை எது போக்க போகிறது? இந்த அதி கதாமிருதம் போக்க போகிறதே தவிர நீர் நினைக்கிறா போல நான் ஏதோ உணவு சாப்பிடணும் அல்லது ஏதோ ஓய்வு எடுத்துக் கொள்ளணும், அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு உணவாகட்டும் ஓய்வாகட்டும் எல்லாமே அரிகதாமிருதம் தான். எல்லாமே உண்ணும் சோறு பருகனியை தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் சொன்னா போல இப்ப பரீட்சித்து மகாராஜா என்ன தெரிகிறன்னா, இந்த பாகவத அமிர்தம் இருக்கிற அமிர்தம், இந்த அமிர்தம் தான் எனக்கு உண்ணும் சோறு, இந்த அமிர்தம் தான் எனக்கு பருகு நீர், இந்த அமிர்தம் தான் எனக்கு தின்னும் வெத்தலை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆயிடுச்சு. ரொம்ப பரீட்சத்துக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுச்சு. பரீட்சத்துக்கு ஆனந்தமாயிடுச்சு. பரீட்சத்து ஆனந்தப்படுறத பார்த்து சுக்கராச்சாரம் ஆனந்தப்பட்டான். இப்படிப்பட்ட கதாமிருதம், இப்படிப்பட்ட அமிர்தம், இந்த அமிர்தத்தை குடிக்க காத்துருக்கேன்னு இருக்காரு. இதே போல ஒரு சரித்திரம் நடந்திருக்கு. இதே போல யார் சொல்லியிருக்கா, பசி இல்ல தாகம் இல்லைன்னு சொன்னவா ஒருத்தர். ஜனமே ஜெயன் வைசம்பாயனன் கேள்விப்பட்டிருப்பேன். ஜனமே ஜெயன் வைசம்பாயனன் கேள்விப்பட்டிருக்கணும். ஜனமே ஜெயன் வைசம்பாயனன்னு ஜனமே ஜெயன் கேட்டுட்டே இருக்க வைசம்பாயன் சொல்றார். ஜனமே ஜெய மகாராஜா கேட்டு இருக்கார். வைசம்பாயன் சொல்றாரு, மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகம், 1.25 லட்சம் சொல்ல இவர் யாரு வைசம்பாயனர் சொல்றா. ஜனமே ஜெய கேட்டு இருக்கார். முதல்ல வைசம்பாயனர் ரிஷி அவர் ஜனமேஜய மகாராஜத்தை கேட்கிறார். 1.25 லட்சம் ஸ்லோகம் வியாசரம் எழுதியிருக்கார். உனக்கு அந்த மகாபாரத ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் சொல்றேன், நீ கேளு. ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ஏன்னா உனக்கு நாடி கிடையாது. ஏன்னா இவரு சொல்ல 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 நான் ராஜாங்க வேலை இருக்கு, எனக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நாடி கிடையாது,
போன்னு விரட்டிட்டே இருக்க. ஆனா ஒரு ஸ்லோகமா சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கச்சே, சரி ஒரு ஸ்லோகத்தையா சொல்லுன்னு சொன்னார். சரி ஒரு ஸ்லோகம் சொன்னார். சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிச்சா ஜனமேஜயன். கேட்க ஆரம்பிச்ச உடனே இவர் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து 1.25 லட்சம் ஸ்லோகம், அதாவது 18 பருவம் 1.25 லட்சம் ஸ்லோகத்தை பூர்த்தியா சொல்லியாச்சு உடனே அந்த ஜனமேஜயனுடைய முகத்தை பாக்குறார். யாரு? வைசம்பாயனர் முகத்தை பாக்குறார். முகத்தை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அண்ணா கேட்டு இருக்காரு. இன்னும் சொல்லுவானு. இப்ப கடைசி ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியாச்சு. 1.25 லட்சம் ஸ்லோகம் பூர்த்தியா சொல்லி ஆகிட்டு சொன்ன உடனே வைசம்பாயனர் சொல்றா ஜனமேஜயனை பார்த்து, நான் என்ன சொன்னேன்? அறம், பொருள், வீடு, இன்பம், இந்த 4ஐயும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ராஜாவே, உனக்கு 4ஐயும் சொல்லியிருக்கேன். தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அறம், பொருள், வீடு, இன்பம். தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இந்த 4ஐயும் உனக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா மகாபாரதத்துல தர்மார்த்த காம மோட்சங்கள் பூர்த்தியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் உங்கள்கிட்ட நல்லா சொல்லிட்டேன். நீ ஏதாவது புதியதா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மகாபாரதத்தை இல்லாதது வேற எங்கேயா இருக்குமானா இருக்காது. மகாபாரதம் இல்லாதது எதுவுமே கிடையாது, அத்தனையும் இருக்கு. அப்ப இதுவே புருஷார்த்தம். அப்ப 4 புருஷார்த்தத்தை சொல்லியிருக்கேன். தர்மம்னு ஒரு புருஷார்த்தம், அர்த்தம்னு ஒரு புருஷார்த்தம், காமம்னு ஒரு புருஷார்த்தம், மோட்சம்னு ஒரு புருஷார்த்தம். இந்த 4 புருஷார்த்தத்தை நீ எந்த புருஷார்த்தத்தை விரும்புகிறாய்? நீ எந்த புருஷார்த்தத்துல? ஏன்னா இந்த 4ம் இருக்க மகாபாரத கதை நீ இப்படியே நீ சொல்லிடணும். இந்த 4ம் இருக்குன்னு சொன்னார். சொன்ன உடனே இப்ப ஜனமேஜயன் இது பதில் சொல்லணும். தர்ம, அர்த்த, காம, மோட்சம் 4 புருஷார்த்தங்கள் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். பதில் சொல்லணும். இந்த 4ஐயுமே நான் புருஷார்த்தமா நினைக்கலன்ட்டு. 4ஐயுமே நான் புருஷார்த்தமா நினைக்கிறேன். சாஸ்திரமே 4 புருஷார்த்தம் சொல்லிருக்கு. தர்மம் ஒரு புருஷார்த்தம், அர்த்தம் ஒரு புருஷார்த்தம், காமம் ஒரு புருஷார்த்தம், மோட்சம் ஒரு புருஷார்த்தம். இந்த 4 தவிர 5வது ஒண்ணுமே சொல்லலையேன்னா 5வது இருக்குன்னா என்ன இருக்குன்னா இந்த 4 புருஷார்த்தம் கிடையாது. ரிஷியே, வைசம்பாயனே என்ன பண்ணுவான்? நீ சொல்லிண்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கணும். நீ சொல்லிண்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கணும். இதுதான் புருஷார்த்தம். சொல்றது யாரு? ராஜா. இந்த ராஜா தான் முதல்ல மகாபாரதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னேன்னு சொன்னாலும் எனக்கு நாழி இல்லை, சொல்ல வேண்டாம், போ வேண்டாம் தடுத்தாரு. இப்ப ராஜா காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு நீ சொல்றதே பிரயோஜனம், நான் கேட்பதே பிரயோஜனம். இதற்கு மேல அந்த தர்மார்த்த காம மோட்சங்கள் புருஷார்த்தமானா கையும் கிரிசைகள் கேலீரும் ஆண்டா சொல்லித்தாரியா. நாமே சொல்றோம், திருவள்ளுவர் சொல்றோம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. செவிச்செல்வம் கேள்வி ஞானம் இருக்கணும். அந்த கேள்வி ஞானத்துக்கு சமமா இன்னொரு ஞானம் உண்டானா கிடையாது. கேள்வி ஞானம் அவ்வளவு தூரம் இருக்கு இல்லையா? அப்ப எது புருஷார்த்தம்? கேட்பதே. இப்ப காலேஜ் சொல்லிட்டு இருக்காடியே, நீங்க கேட்கறதே புருஷார்த்தம், அடியே சொல்றதே புருஷார்த்தம். சொல்வதனால என்ன சுவாமி நன்மை? சொல்வதே நன்மை. கேட்கறதுனால என்ன சுவாமி நன்மை? கேட்பதே நன்மை. இதைத்தான் தெரிவிக்கிறார் யாரு? வைசம்பாயனர். ஜனமேஜயன் இந்த வார்த்தை அவன் தான் கேட்டுட்டார். ஜனமேஜய மகாராஜா தான் கேட்டிருக்கார், வைசம்பாயனர் சொல்லிட்டு இருக்கார். ஆனா வைசம்பாயனத்தை இதுதான் சொல்றாரு, ஹரிகதையை கேட்கறதே இன்பம், மகாபாரத கேட்கறதே இன்பம் தெரிவிக்கிறாளே. இப்ப என்ன சொன்னா, ஆக அதிலும் கண்ட விஷயத்தை கேட்காம கண் கண்ட கண்ணனை பத்தி சொல்றேனோ. அப்ப ஹரிகதையான அமிர்தத்தை நான் பருகப் போகிறேன், மேலும் சொல்லுன்னு நல்லா கேட்கிறார். யாரு? ராஜா கேட்கிறார். கேட்ட உடனே அப்ப வாசுதேவனுடைய கதையை சொல்றேன்னு இந்த வாசுதேவனுடைய கதையை, இது ஸ்லோகம் இருக்கு. வாசுதேவனுடைய கதையை யார் சொல்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, யார் சொல்லென்று தூண்டுகிறார்களோ அத்தனை பேருக்கும் 21 தலைமுறைக்கும் புண்ணியம். இப்ப கேட்கிறவாளுக்கும் புண்ணியம், சொல்றவாளுக்கும் புண்ணியம், சொல்லி தூண்டினாலும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, தூண்டினாலும் அவளுக்கும் புண்ணியம். இப்ப சாமானியம் இல்லது. அப்ப யார் சொன்னாலோ, யார் சொல்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, யார் சொல்லி தூண்டினார்களோ
அத்தனை பேருக்கும் மூவேடி 21 தலைமுறை, இந்த தலைமுறை மட்டும் இல்ல, 21 தலைமுறை கேசவந்தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் மாசதி திதி பெற்று மண்ணுடைய வாழ்வு வாய்ப்புனா 21 தலைமுறைக்கும் புண்ணியம். எது போல சுவாமி புண்ணியம்னா, திருவிக்ரம் அவதார ஸ்ரீபாதீர்த்தம் தானே கங்கை. அந்த ஸ்ரீபாதீர்த்தம் கங்கை இருக்கணும். அந்த கங்கையிலே குளித்தாலோ, கங்கையை குடித்தாலோ 121 தலைமுறைக்கும் புண்ணியம் சொல்லியிருக்கு இல்லையா? அதே போல வாசுதேவனுடைய கதையை கேட்டாலே புண்ணியம். அது எப்படி புண்ணியம்? இந்த தலைமுறை மட்டும் இல்ல சுவாமி, என் தலைமுறை 7, என்னுடைய முன்னோர்கள் தலைமுறை 7, என்னுடைய பின்னோர்கள் தலைமுறை 7, அப்படிப்பட்ட 21 தலைமுறைக்கு புண்ணியம்னு தெரிவிக்கிறார். எதுவும் சொல்ல வேண்டாம். அப்ப கேப்பீர், இதோ சொல்கிறேன். சுக்கராச்சாரியர் தெரிகிறார் பரீட்சித்து பார்த்து, பரீட்சித்தே இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறையா, இவ்வளவு ஆர்வமாக்கு, இதே சொல்கிறேன் சொல்லி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறார். தேவகிக்கும் வசுதேவனுக்கும் கல்யாணம் நடந்தது. கம்சனுக்கு தேவகி கூட பிறந்தவன். கம்சனுக்கு கூட பிறந்தவன் அர்த்தம், சித்தி புள்ள. கம்சனுக்கு தேவகி கூட பிறந்தவன். அப்ப என்னன்னா, கம்சனுடைய சித்தி பிள்ளை சித்தி பொண்ணு தேவகி. அதனால கம்சன் அண்ணா, தேவகி தங்கை. இப்ப கல்யாணம் எடுத்து, கல்யாணம் ஆன உடனே தங்கைக்கு நல்லா தேர்ல உட்கார வச்சு, நல்லா அப்படியே தேர் ஓட்டிட்டு போகணும். தேர்ல உட்கார வச்சு தேரை நல்லா ஓட்டிட்டு போய் அப்படி வீதியார போயிட்டு அவளுக்கு ஒரு ஊர்வலம் போயிட்டு வரணும். அதனால தேரை உட்கார வச்சுன்னா, தேரோட்டியா யாரு இருந்தா கம்சனே தேரோட்டியா இருந்து தேரை ஓட்டிட்டு போறான். ஒரு சுவாமி வேடிக்கையா சொன்னார். என்னன்னா, மாமா செய்த தொழிலைத்தான் மருமான் செய்தான்றார். மருமான் செய்தார். மாமா யாரு? கம்சன். மருமான் யாரு? கண்ணன். ஏன்னா கம்சன் மாமா என்ன பண்ணார்? அவர்தான் என்ன பண்ணார்? தேவகிக்கு தேரோட்டியா இருந்து தேரை ஓட்டினாரணும். அதே போல மருமான் யாரு? கண்ணன் யாருக்கு தேரோட்டினா? அர்ஜுனனுக்கு தேரோட்டினானோ. இதுக்கு சொல்ல வந்தேன்னு இதான் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி கட்சி இந்த கம்சன் சொன்ன உடனே அப்படியே இந்த கண்ணனுடைய சரித்திரத்தை ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்துல இருந்திருந்தேன். அந்த ஆத்துல ஒரு பெண்ணுக்கு பிரசவம். அவர் நல்லா நிறைஞ்ச கர்ப்பிணி ஸ்ரீயா இருக்கா. அவளுக்கு நாளைக்கோ குழந்தை பிறக்க போறதுன்னா அங்க இருக்கவனால என்ன பண்ணா, ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமா இருக்கா. என்ன பதட்டமா இருக்கா, ஏன் பதட்டமா இருக்கான்னு அவர்கிட்ட போய் கேட்டா அவளுக்கு தெரியல. பதட்டமா இருக்கா. போய் கிட்டக்க போய் கேட்டேன், என்ன சுவாமி பதட்டமா இருக்கேன்னு. ஒண்ணுமில்ல, இந்த குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2 நாள் தள்ளிட்டுனா நல்லா இருக்கும். இன்னைக்கே பிறந்துருமா, பயமா இருக்குன்னு. சரி, இன்னைக்கு பிறந்த என்ன தப்பு என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல சுவாமி, இன்னைக்கு ரோகிணி ஆச்சணும். ரோகிணியை தாண்டி போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லது. ரோகிணிலேயே குழந்தை பிறந்துட்டு வச்சுக்கேன், மாமாவுக்கு ஆகாதாமே. இப்படிலாம் இருக்கா எனக்கு தெரியாது. மாமாவுக்கு ஆகாதாமே. அதனால என்ன ஆயிடும்? இப்ப என் புள்ள மாமா, அதான் அப்ப என் பிள்ளைக்கு ஆகாம போயிடுமோனோ, அதனால எனக்கு பெரிய ஆபத்தா இருக்கு, மாமாவுக்கு ஆகாதாமேன்றார். இந்த மாதிரிலாம் ஜாதகம் இருக்கான்னு தெரியல. ரோகிணியில குழந்தை பிறந்தா மாமா என்ன பண்ணுவோம்? மாமா அடிச்சுட்டு வரணும். ஒரு மாமா இப்ப ரோகிணி தானே கண்ணன் பிறந்தான், மாமாவையே கொண்டுட்டு வரணும், ஆகாதமோன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வரட்டும் சுவாமி, ரோகிணியில எத்தனை குழந்தை பிறக்க போறது? ஒரு லோகத்துல நிறைய குழந்தை ரோகிணியில பிறக்க போனோம். அப்ப பிறக்கக்கூடிய மொத்த பேருக்கு ரோகிணி குழந்தைங்க மாமாக்கு ஆகாதுன்னு அர்த்தமா என்ன? அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நடக்கிற கதையா என்ன? அந்த மாதிரி நீ எடுத்துக்க கூடாது. ஏன்னா நான் உடனே சொன்ன, ரோகிணி பத்தினா நீங்க கவலைப்பட வேண்டாம். ரோகிணி தாராளமா குழந்தை பிறக்கட்டும், ஒன்னும் தவறு கிடையாது. ஆனா அந்த மாமா கம்சனை போல இருந்தா அந்த குழந்தை ரோகிணியில தான் பிறக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் அந்த மாமா போக வேண்டியதுதான். ஏன்னா இப்ப என்ன அர்த்தம்? அது மாமா எப்படி இருக்கணும்? நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோடு இருந்தா அதுல ஒண்ணும் குறையில்லை. மாமா கம்சனை போல இருந்தா ரோகிணி தான் பிறந்துதான் கொல்லணுமா என்ன?
இப்படியே எந்த நட்சத்திரம் வேணா கொண்டு கொள்ளலாம் பண்ணணும். எதுக்கு சொல்ல வந்தனா அப்ப ரோகிண பிறக்கின்ற இல்லையா? ஏன்னா மாமா கம்சனை போல இருக்கப்படாது. ஆக நாமே சிலதெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த ஜாதகத்தை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் புஸ்தகம்லாம் நிறைய போட்டுட்டாங்க. புஸ்தகத்தை போட்டு அவ இன்னைக்கு அதிகம் இன்னைக்கு பொருத்தம் பார்க்கறதான் அவத்துல இருக்கிற பெண்களே பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்குன்னு புஸ்தகம் போட்டிருக்கா. என்ன புஸ்தகம்னா, இந்த நட்சத்திரம் இதுக்கு பொருந்தாது, இந்த நட்சத்திரம் இதுக்கு பொருந்தாதுன்றா. உடனே அதை பார்த்து டிக் அடிச்சுட்டே வர. சில பேர் என்ன ரோகிணி அதெல்லாம் அவ்வளவு தூரம் மட்டவான நட்சத்திரம், ஆயில்யம் மட்டவான நட்சத்திரம், மூலம் மட்டவான நட்சத்திரம், அஷ்டமி நாமே ரொம்ப மோசம். அஷ்டமினிதான் கண்ணன் பிறந்தான், நவமினிதான் ராமன் பிறந்திருக்கான். அப்ப அஷ்டமி நவமினா மோசம். நம்ம நிச்சயமா 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியதுதான். அப்படியே 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, அதை பார்க்க வேண்டியதுதான். அஷ்டமி விளக்க வேண்டியதுதான், நவமி விளக்க வேண்டியதுதான், உண்மைதான். ஆனா எடுத்ததுக்கெல்லாம் அஷ்டமி நவமி நான் இன்னைக்கு வெளியில போகணும் சுவாமி, நீ அஷ்டமியா இருக்கு போலாமா வேண்டாமா, இன்னைக்கு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சார கைங்கரியம் பண்ணணும், அஷ்டமியா இருக்கு நவமியா இருக்கு பண்ணலாமா வேண்டாமான்னா அப்படின்னா ஒண்ணு பார்க்க வேண்டிய அவசியம். அப்படின்னா கல்யாணம் அஷ்டமியில பண்ண வேண்டாம், நவமியில பண்ண வேண்டாம், அது வழக்கம் கிடையாது. அது வேணா பண்ண வேண்டாம், அதுக்கு நல்ல நாள் பார்க்க வேண்டியதான். அதே மாதிரி சம்பரோஷணம், இது ஒரு நல்ல நாளா பார்த்து புண்ணியாவசனம், இதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்க வேண்டியதுதான். ஆனா அதற்காக அஷ்டமி நவமினால வேண்டாம் சொல்ற மாதிரி கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு எல்லாத்துக்கும் பார்த்துட்டே இருந்தா இன்னைக்கு தும்மலாமா, தும்மத்துக்கு டைம் பாருங்க சுவாமி. இன்னைக்கு நான் வெளில போனோமா, காலை எடுத்து வலது காலை எடுத்து வைக்கணுமா இடது காலை எடுத்து வைக்கணுமா, அது காலை எடுத்து வைக்கிறது என்ன நேரம் சுவாமி, அந்த நேரத்தை பாருங்கன்னா எதை பார்த்தாலும் உடனே ஜாதகத்தை கையில வச்சுட்டு இப்ப ஜோசியக்காரன் அவன் எழுதுவோம். ஜோசியக்காரன் எதுக்கெடுத்தாலும் ஜாதகம் தேடி போனோம்னா அவர்களுடைய அது அவாவால ஜோசியக்காரன் ஆயிட்டான், ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஜாதகம் என்ன ஜாதகம் பார்த்து இல்லாம சாப்பிட்டார். ரெண்டாவது இப்ப எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்க தெரியாது, மருந்தெல்லாம் அவாவால கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இந்தந்த வியாதிக்கு இந்தந்த மருந்து, இந்தந்த வியாதி வைத்தியம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டார். இந்தந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுக்கலாயே, இதெல்லாம் செய்யப்படாது. ஜாதகம் யார் பார்க்கணுமோ அவதான் பார்க்கணும், மருந்து யார் கொடுக்கணுமோ அவதான் கொடுக்கணும். அதற்குன்னு இருக்கவாதான் பண்ண தவிர அதெல்லாம் நான் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. உண்மையா ஜோதிஷம் பார்க்கணும்னாலே முதல்ல ஜோசிஷம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஜோசியை கற்பதற்குண்டான யோக்கியதை இருக்கணும். யோக்கியதைன்னா என்னது, வேத அத்தியனம் பண்ணியிருக்கணும். வேத அத்தியனம் பண்ணி இருந்துதான் ஜோசியத்தையே பார்க்க முடியும். கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. ஏன்னா ஜோசிஷ சாஸ்திரத்தை தொடரணும்னாலே அந்த தொடக்கூடிய சுவாமி வேதத்தியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஜோசிடம் என்பது வேதத்தின் அங்கம், வேதம் என்பது அங்கி, வேதம் என்பது அங்கி, ஜோதிஷம் என்பது அங்கம். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்கள் எதுக்கு, வேதத்துக்கு. அந்த 6 அங்கங்களை தெரிஞ்சுப்பேன், அங்கேயே விட்டுடுவேன். இது நியாயமா பார்க்கணும். அங்கங்களை தெரிஞ்சுக்கிறேன், அங்கேயே விட்டுனா அங்கேயே கற்பதற்கு யோக்கியதை இருக்கவர்கள் தான் அங்கத்தையே பார்க்கணும். அங்கிதான் ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, இந்த 4 வேதங்களோட பூஜை அங்கி இது. அந்த அங்கியை நல்லா அத்தியனம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் என்ன பண்ணும், ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு வரணும். இப்ப அங்கேயே தொடாம அங்கத்தை தொடராமா அப்படின்னு தெரிவிக்கிறதுல எது சொல்ல, இந்த 6மே ஜோதிஷம். அப்ப வேதத்தை அத்தியனம் பண்ணல, ஆனா நான் ஜோதிஷ சாஸ்திரம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா அது ஒத்துவராது. ஆனா இது கொஞ்சம் ஜாகிரதையா சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றவாலாம் அந்த யோகத்தை இருக்கா இல்லையா, இன்னைக்கு ஊர்ல அது ரொம்ப அதிகமா சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், வம்புதான் வரும். இதுக்கும் இந்த காலத்துக்கு இது ஒத்து வருதுன்னா ஒத்து வரல, இதுவும் ஏதோ பேசாம இருக்கிறது நல்லது இருக்கட்டும். ஆனா ரொம்ப ஜாதகம் பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப ஜாதகம் பார்த்தாலும் பிரயோஜனம் இருக்கு. ஏதோ இருந்தோம் பார்த்தோம் ஜாதகம் இருக்கணும். அதனால என்ன சுவாமி இதெல்லாம் பொருத்தெல்லாம் பார்க்க வேண்டாம், இதை பார்க்கணும், பார்க்க வேண்டாம் சொல்ல. ஆனா அதுக்கு அதுவே பிரதானம் வச்சுட்டா இப்ப பெருமாள் இதுக்கு இருக்காரு. பெருமாள் இருக்கு, நம்ம ஒரு பார்த்துட்டு மீதிய பெருமாள் திருவிழா சமர்ப்பிச்சிடணும். பகவான் உன் திருவடிதான், நீ பார்த்துக்கோ, உன்னுடைய சொத்து நீ பார்த்துக்கொண்டு சமர்ப்பிச்சு விட்டு நம்ம வர. தேசிகன் வேதாந்த் தேசிகன் இது ஒரு அர்த்தம் சொல்றார். என்ன தெரிவிக்கிறாருன்னா, அவர்களுடைய தலையெழுத்து இருக்கணும், அந்த தலையெழுத்த ஜோசியக்காரன் மாத்துவான, அந்த மாத்திர சாமர்த்தியம் இருக்கா,
அந்த மாத்திர சாமர்த்தியம் இருந்தா நான் அவள்கிட்ட போறேன் அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன். அவள் அந்த சேவை பண்ணுவாரான்னா, சுவாமி அப்படிதான் பண்ற மாதிரி தெரியல, ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு நான் நாளைக்கு போறேன்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு போறேன்றது அதை அடுத்த நாளா மாத்த முடியுமாண்ணா? அதெல்லாம் இன்னும் மாத்த முடியும், அவர் மாத்த தருவாருன்னு சொன்னா நான் அங்க போறேன்றாரு. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சுவாமி. அப்ப உனக்கு என்ன எழுதிருக்கு அதான் சொல்லல, அப்ப நான் எதுக்காக போகணும்? நான் போக வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப எங்க போவேன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கிறார், ஹயக்ரீவ பெருமானுடைய திருவடி துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த திருவடி துகள்கள் என்னுடைய தலையிலே போட்டுக்கொண்டேன்னா என் விதியே மாற்றப்படுகிறது. பெருமானுடைய திருவடி துகள்கள் என்னுடைய சிரசில வந்து மீந்துச்சுன்னா என் விதியே மாற்றப்படுகிறது. அந்த அப்படிப்பட்ட திருவடி காலை நிற்பேனே தவிர நான் எதற்காக மற்றொரு காலை நிற்கணும் தெரிவிக்கிறார் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல. இதுக்கு சொல்ல வந்த தேசிகன் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஆக அட்டமை நவமைலாம் சொல்லப்படாது. அட்டமை அடி வந்து நாள் பார்க்கப்படாதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்? நமக்கு துவஜாரோகணம்னா நாள் பார்க்கிறா, திருத்தேர்னா அதுக்குன்னா நேரத்தை பார்க்கிறா, எப்ப வடம் பிடிக்கணும், எப்ப திருத்தேர் முதல்ல கிளம்பணும், திருத்தேருக்கு பெருமாள் எப்ப ஏறணும், பெருமாளையே பார்க்கிறா. அதைய பார்க்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதுவே முக்கியமா வச்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுறப்படாது. அதை பார்த்துட்டு ஜோசிய சாஸ்திரம் சாஸ்திரத்துல ஒரு அங்கம் தான். அதை பார்த்துட்டு பகவான் திருவிழா சமர்ப்பிக்கணும். நீர் கொடுத்த சாஸ்திரத்தை அப்படி பார்த்து வைத்தீர்கள், உங்களுடைய திருவிழா வேணுமோ அதன் திருவிழப்படி நடக்கலாம் அப்படின்னு அவன் திருவிழத்தை சமர்ப்பிக்கணுமே தவிர நான் ஒண்ணுமில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் வசிஷ்டாச்சாரியா வச்சு கொடுத்தார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் அவரை போல ஜோசிய சாஸ்திரம் தெரிஞ்சவா யாரா இருப்பாளா? இருக்க மாட்டார். ராவனுக்கு பட்டாபிஷேகம் வச்சு கொடுத்தது யாரு? வசிஷ்டாச்சாரி தான். என்னாச்சு? நடக்கவே இல்லையே. எங்க நடந்தது? அப்புறம் 14 வருஷம் கழிச்சுதான் நடந்தது. 14 வருஷம் கழிச்சுதான் நடந்தது தவிர நடக்கல. ஏன் நடக்கல சுவாமி? இதத்தான் தெரிவிப்பாரு 5ஆம் பாட்டு தெரிவிக்கிறார் திருப்பாவையில. மாயனை மண்ணு வடமத்திரன் அவதாரிலேயே பிரிவாச்சனம் எடுக்கிறார். என்ன எடுக்கிறார்னா, நாம் ஏதோ நோம்பு நோக்குறோம் சொல்லிட்டோமேடி, சரிண்ணா இது நடக்குமா நடக்காத தெரியலையே, ஏன் இந்த சந்தேகம் வந்ததுன்னு கேட்கிறா கோபிகைகள்லாம். ஒண்ணுமில்லை, வசிஷ்டாச்சாரி நாள் குறிச்சது நடக்கலையே. எத்தனை ஞானி, பிரம்மாவுக்கு நேரே புத்திரர், சகல சாஸ்திரத்தையும் நன்னா கற்று தெளிந்தவர், அவர் வைத்த நாளே நடக்கலையேன்னா அப்ப நமக்கு நடக்குமான்னா அவருக்கு நடக்காது, நம்ம நடக்கும்னு சொன்னா கோபிகை. எதனால சொன்னான்னா, நாம கண்ணன் திருவடி பத்திருக்கோம். அவர் என்ன நினைச்சார்? நான் நாள் குறிக்கிறேன், இந்த அகங்காரத்தை அதெல்லாம் நடக்கல. எதுக்கு சொல்ல வந்தன? அவ்வளவுதான் யோசி. எதுக்கு சொன்னா பகவான் திருவடி தான். இன்னும் கேட்டா இன்னைக்கும் சில ஆச்சார புருஷால் இருக்கா. அடியன் இதை பத்தி நிறைய சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். ஏன்னா சில ஆச்சார புருஷால் எப்படின்னா, அவன் பொருத்தனே பார்க்க மாட்டான். தங்கள் வீட்டுல பெண்ணை எடுக்கிறதோ இல்ல பெண்ணை கொடுக்கறதோ என்னன்னா, அவ பெருமாள் திருவடியில் போய் சமர்ப்பிச்சுட்டு அவர்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு யாருக்கும் மேற்கொள்ள காரியம் பண்ணிருப்பான். இன்னைக்கும் உண்டு சில ஆச்சார புருஷால் திருமாளிகளை இன்னைக்கும் ஜாதகம் பார்க்கறதுன்றதே கிடையவே கிடையாது. இன்னைக்கும் கிடையாது. இப்ப அடியன் அந்த மாதிரி இருக்கிறோம்னு அடியன் சொல்ல வரல, பார்க்க வேண்டாமா சுவாமி அப்படின்னா நீங்க அடியன் பார்க்கலாம் தான் சொல்லிட்டு இருக்கேன், வேண்டான்னு சொல்ல. ஆனா அதையே பிரதானமா வைத்துக் கொள்ள வேண்டாம். இதுக்கு சொல்ல வந்தேன். யாஹா அதான் தெரிகிறார். ஆப்பா இதெல்லாம் இத்தனைய அட்டமி நவமணி தான் கண்ணனே பிறந்தான், ராமனே பிறந்தான். அட்டமணியில கண்ணனும் நவமணி ராமனும் பிறந்திருக்காரு. இல்லையா? விசாக நட்சத்திரம்னா சுமாருவா. விசாகம் தான் மையங்கண்ட விசாகம். உண்டோ விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், ஆழ்வாவுடைய திருவவதாரமே விசாகம். அதை விட நல்ல நட்சத்திரம் இருக்குமா அப்படின்னு கிடையாது. அதுக்கு மேல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, மூலா நட்சத்திரம்னா ரொம்ப சுமாருவா. மூலா நட்சத்திரம் சுவாமி மூலமா பையன் வேண்டாம் எடுக்காத அப்படின்னு. மூலா நட்சத்திரம் அந்த மூலம் தான் இது. விஷதவாட்சிகாமணியான மனவாள மாமணிகள் அவதாரம் என் மூலம் ஆஸ்பேஜ மூலம் தெரிவிக்கிறார். இந்த சம்பிரதாயத்துக்கே மூலவிதம்னா மனவாள மாமணிகள். அவர் மூலா நட்சத்திரம் அவதாரம் பண்ணியிருக்காரு. இப்ப மூலா நட்சத்திரம் தெரிவிக்கிறாரு. அதே ஆருத்ரா திருவாதிரைன்னா சுமான்வா. திருவாதிரையா சுவாமி, திருவாதிரையா சுவாமி அப்படி ஒரு மாதிரி இழுப்பார். சுமாராச்சுன்னு சும்மா புனர்வசுனா சுமாருவா. அந்த புனர்வசு தான் ராமன் அவதாரம் பண்ணியிருக்கான். திருவாதுரை யாரு? உய்ய ஒரே வடி உடையவர் திருவடி. அவதாரம் பண்ணதே அந்த திருவாதிரை தான். ஆர்தா நட்சத்திரம். ஆர்திரான நனைதல். என்ன நனைதல்? நனைந்து உள்ளத்தோடு அந்த பிறப்பது.
அப்ப பகவான் அஷ்டமில அவதாரம் பண்ணியிருக்கார். என்ன இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் பெருசா ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம். அது இல்லைன்னு சொல்லல, ஓரளவுக்கு பார்க்கணும். இருக்கட்டும், இப்ப சரித்திரத்தை பார்க்கணும். என் சரித்திரத்தை பார்க்கணும். இப்ப தேர் ஓட்டின்னு இருந்தார். தேர் ஓட்டின்னு இருக்கும் போது ஆகாசவாணி அங்கிருந்து ஒலிக்கிறது. யாருக்கு? வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆயிடு தேர்ல உட்கார வச்சுட்டா. உட்கார வச்சுட்டு தேர்ல போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கச்சு ஆகாசவாணி ஒலிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். என்ன கதைன்னா, கண்ணன் அவதாரம் பண்ணணும். அந்த அவதாரம் பிரார்த்திக்கிறாரனும். வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்ப்புலம்புக்கதும் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈட்டினால் அலங்கப்பெற்ற எனக்கு நீ வேண்டுவது எடுத்திருக்கிறார். வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும். தானே பிறக்கணும்னு நினைச்சுன்னா மேற்கொண்டு தேவர்கள் வேற வேண்டி இருக்கா. என்ன இருக்குன்னா, இந்த கம்சன் படுத்துற பாடு தாங்க முடியல தேவர்களால. அவ்வளவு தூரம் பாடா படிச்சுட்டு இருக்கான். அவெல்லாம் பெருமாள் தேவர்கள் என்ன பண்ணா, பெருமாள் போய் பிரார்த்திக்கிறார். பாடா படிச்சுட்டு இருக்காரே, என்ன பண்ணலாம்? கூப்பீடு கேட்கும் இடம் இருப்பார்கள். அவன் போய் பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே அப்ப பகவான் சொல்றார், கவலைப்பட வேண்டாம், ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் தேவர்களே. ஏன்னா என்னுடைய தலைமுடி இருக்கணும். இந்த தலைமுடியிலிருந்து ரெண்டு முடியை எடுக்கிறார். 2 முடியை எடுத்து பூலோகத்துல எடுத்து போடுறார். ஒரு முடி வெள்ளை முடி, இன்னொரு முடி கருப்பு முடி. ஒரு முடி வெள்ளை முடி, இன்னொரு முடி கருப்பு முடி. அந்த கருப்பு முடியின் அம்சமாகத்தான் கண்ணன் அவதாரம் பண்ண போறான். நாமே வந்து அவதாரம் பண்ண போகிறோம். வெள்ள முடியின் நிலையாகத்தான் பரசுராமன், ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய பலராமன் பலராமன் வந்து அவதாரம் பண்ண போகிறான் தெரிவிக்கிறார். அவர் தான் ஆதிசேஷ அவதாரம் தெரிவிக்கிறார். ஆக அப்படின்னு தேவர்களுக்கு சமாதானம் படுத்தி மேற்கொண்டு அவளை அனுப்பிச்சுட்டார். தேவர் எங்க பறக்க போறீர் என்று எங்க அவதாரம் பண்ண போறேன் தேவர்கள் கேட்க, மதுரா நாம நகரி புண்ணியா பாப ஹரி சுபா. மதுரா நாம நகரி, மதுரான்னு சொன்னாலே மதுரம், மதுரான்னு சொன்னாலே புண்ணியம், மதுரான்னு சொன்னாலே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய இடம், மதுரான்னு சொன்னாலே பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய நிலை. கிருத்தயுகத்திலையும் உண்டு, திரேதாயுகத்திலையும் உண்டு, துவாபர யுகத்திலையும் உண்டு. இப்ப கலியுகத்துல அங்கதான் கண்ணன் வீட்டிருக்கான் மதுரால. அப்படின்னு கச்சே, அப்ப பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய மதுரா நகரம் இல்லையா, அங்கதான் இங்கே பிறப்பா என்று கேட்க, மதுரை பட்டணத்திலே பிறப்போம் சொல்லி, அதுவும் எதுகுலத்திலே பிறப்போம். ஏன்னா யயாக்கியின் சாபத்தாலே எதுகுலமே பட்டாபிஷேகத்தை ஏற்படுத்தணும். அதனால எதுகுலத்திலே பிறப்போம், கவலை வேண்டாம்னு சொல்லி பகவான் அங்கிருந்து சொல்லு அவர்களை தேவர்களா அனுப்பி வச்சான். இப்ப எல்லாரும் கிளம்பி போயிட்டா. கிளம்பி போன உடனே இப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே கம்சன் தேர்ல ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணத்துக்காக தர்மம் பண்ணணும். நிறைய சீர்வரிசை எல்லாம் கொடுப்பாருணும். அதாவது பெண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசையோ இந்த சீர்வரிசை எல்லாம் சீதன வெள்ளாட்டின்னு ஒண்ணு கொடுப்பா. சீதன வெள்ளாட்டினா என்னன்னா ஒண்ணுடா வேலைக்காரி. சீதன வெள்ளாட்டிய வேலைக்காரி அப்படின்னு சொல்லிக்கிறா. அந்த மாதிரி இது மாதிரி சீர்வரிசை எல்லாம் கொடுக்கணுமானோ, அந்த மாதிரி தீர்வரிசை தர்மம் பண்ணணுமானோ. 400 யானைகளை கொடுத்தார்கள். 400 யானைகளை கொடுக்கிறார். 10,000 குதிரைகளை தானமா கொடுக்கிறார். 18,000 தேர்களை தானமா கொடுக்கிறார். 200 பேர் தாசிகள், அந்த தாசிகளை தானமா கொடுக்கிறார். அந்த சீதன வெள்ளாட்டின் பேர். ஆக 400 யானைகள், 10,000 குதிரை. அந்த காலத்துல சீதனம்னா இதுதான். இன்னைக்கு சீதனம் என்ன சமயம், தங்கம் கொடுக்கறல, வெள்ளி கொடுக்கறல, இல்லை வேற என்ன கொடுக்கறேன், இல்லை நிலபுலம் கொடுக்கறேன். அந்த காலத்துல நிலபுலம் தங்கம்லாம் கிடையாது. அவர் ராஜ்ய பரிபாலம் பண்றான்னா அந்த ராஜ்யத்துக்கு தேவையானது யானைப்படை, குதிரைப்படை, காராட்படை, இதெல்லாம் தேவையானோ, தேர் இதெல்லாம் தேவையானோ. அதான் என்ன பண்ணிருக்காரு, யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் கொடுத்திருக்கார். 200 பேர் தாசிகளையும் கொடுத்திருக்கார். இவருக்கு இத்தனை பேரையும் கொடுத்துட்டு பெண்ணை பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணுமோனோ. அதனால என்ன பண்ணா, தேரை ஓட்டின்னு போகும்போது தேரை ஓட்டிட்டு போறாரு. கம்சனே தேரை ஓட்டிட்டு போறான். தன்னுடைய தங்கை தேவகி கம்சனே தேரை ஓட்டிட்டு போறான். தேரை அடி சுருக்கமா சொல்றேன். தேரை ஓட்டிட்டு போகும்போது தான் ஆகாசவாணி ஒலிக்கிறது. ஆகாசத்திலிருந்து ஆகாசவாணி ஆகாசத்து ஒலிக்கிறது.
என்னன்னு ஒழிக்கிறது? ஏ மூடனே, இவாளுக்கு போய் தேர் ஓட்டிட்டு போறாயே, இவளுடைய 8வது கர்ப்பம் தான் உன்னை கொல்ல போகிறது, அது தெரியாமல் தேர் ஓட்டுகிறாயே அப்படின்னு இந்த வார்த்தை ஆகாசவாணி ஆகாசத்தின்னு சொல்லித்து அப்படின்னு சொல்றாங்க. ஏ மூடனே, இவர்களுக்கு போய் இவளுக்கு தேவகி தானே ஓட்டுருக்கா, இவளுக்கு போய் தேரோட்டு போயிட்டு இருக்காயே, இவளுடைய 8வது கர்ப்பம் தான் உன்னை கொல்ல போகிறது, அது தெரியாம தேரோட்டு இருக்காயே அப்படின்னு சொன்னா ஆகாசவாணி உடனே கோபம் வந்துடுச்சு கம்சனுக்கு உடனே கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்துட்டு என்ன பண்ணா, இடுப்புல கத்தி வச்சிட்டு தந்தனும் அந்த கத்திய உருவி நேர தேவகி பக்கத்துல ஓடினான். அந்த கடிவாரத்தெல்லாம் விட்டான், இடுக்குன்னு தேவகி கட்டத்துல போனான். பக்கத்துல போய் தேவகி வெட்டத்துக்காக கத்திய தூக்கினான். கத்திய தூக்கும் போது வசுதேவர் கையை பிடிச்சு தடுக்கிறார். வசுதேவர் யாரு? தேவகியுடைய பக்தா. அந்த வசுதேவர் கையை பிடிச்சு தடுக்கிறாரு. இந்த மாதிரி தப்பு பண்ற கம்சா, தப்பு பண்ணாத, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றாய், தப்பு பண்ணாத அப்படின்னாரு. ஏன்னா இந்த பெண்ணை கொண்டா, இந்த பெண்ணை கல்யாணத்தும் போது பெண்ணை கொண்டா என்கிற குற்றம் வரும். அது மட்டும் இல்ல, கூட பிறந்தவளையே கொன்ற குற்றம் வரும். அது மட்டுமல்ல, கல்யாணத்தின் போது கொன்ற குற்றம் வரும். இந்த 3 பாவத்தை நீ பண்ணணுமா? கூட பிறந்தவளை கொன்ற குற்றம் வரும், பெண்ணை கொன்ற குற்றம் வரும், அதுவும் கல்யாணத்தின் போது பெண்ணை கொன்ற குற்றம் வரும். இந்த 3 பாபம் உனக்கு வேணுமா? ஏற்கனவே நீ நிறைய பாபத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்க, இந்த 3 பாபம் வேண்டாமே அப்படின்னா சரி சட்டுன்னு புரிஞ்சுது இவனுக்கு. அப்ப இவனை கொல்லாம விட்டேன்னா நான் போயிடுவேனே. கம்சன் தெரிவிக்கிறான் யார்கிட்ட? வசுதேவன்ட்ட. இவரை கொல்லாம விட்டேன்னா நான் போயிடுவேன்னா, சிவலா உன்னை கொல்றேன்னு சொன்னான். ஆகாசவாசி சொன்னது தேவகி உன்னை கொல்ல போறான்னு சொன்னாலா? சொல்லல. இவருடைய 8வது கர்ப்பம் தானே கொல்ல போறேன்னு சொல்லியிருக்கு. இவருடைய 8வது கர்ப்பம் தானே உன்னை கொல்ல போறேன்னு சொல்லியிருக்கு. இவ கர்ப்பம் அடைஞ்சா ஒவ்வொரு குழந்தையா நான் உங்ககிட்ட கொண்டு கொடுக்குறேன், அதை நீ கொண்டுக்கோ, ஏன் இவளை கொல்றேன்? இந்த வார்த்தையை வசுதேவன் சொன்னார். இவளை கொல்ல வேணாமே, இவருடைய 8வது கர்ப்பம் தானே கொல்ல போறது. அப்ப 8வது கர்ப்பம் கொல்ல போறதுனால அப்ப இவளை கொல்ல வேண்டாமே, இவளை விட்டுடு அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப குழந்தை பிறக்கும் போது உன்னிடத்துல கொண்டு வந்து கொடுத்துடுறேன், நீ அந்த குழந்தைய கொல்லு அப்படின்னு. அப்ப கொல்லும் போது நான் 8வது குழந்தை உயிரோடு இருக்காதனும் வாஸ்தவம் தான், உயிரோடு இருந்தா தானே உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். யாரு? வசுதேவர். சொன்ன உடனே பேச்சு நியாயமா தான் இருக்கு, நல்லதான் பேசுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் என்ன பண்ணாரு, பேச்சு நியாயமா இருக்குன்னு பார்த்தவனும் கொஞ்சம் தளர்ந்தான். கொஞ்சம் தளர்ந்து என்ன பண்ணா, சரி ஒவ்வொரு குழந்தையும் நம்ம கொண்டுடலாம், ஒவ்வொரு குழந்தையும் நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு அப்படின்னு பண்ணா விட்டுட்டு தேர கொண்டு நேர ராஜ்யத்துக்கு வந்து என்ன பண்றேன்னா சிறைச்சாலையில ஜெயில போட்டா. அவ 2 பேரையும் அவ 2 பேரும் ஜெயில போட்டா. ஜெயில அடைச்சாச்சு, காலாகிரகம்னு பேரு. அந்த ஜெயில அடைச்சாச்சு. ஜெயில அடைச்சோன்னே இவ முதல்ல கர்ப்பம் தரிக்கிறார். தேவிக்கு முதல் கர்ப்பம் தரிக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கச்சே பேச்சு படி என்ன பண்ணணும், கொண்டு போய் கம்சன் கொடுக்கணுமோ. முதல் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேரு நான் கீர்த்திவந்தன்னு பேரு. 8 குழந்தை பேரை சொன்னேன் நான் உங்களுக்கு. அந்த முதல் குழந்தை பேர் வந்து கீர்த்திவந்தன்னு பேரு. அந்த கீர்த்திவந்தன் குழந்தை பிறந்தது. சொன்னபடி சொல் மாறாம வசுதேவர் கம்சனத்தை கொண்டு போய் கொடுத்தார். கம்சனத்தை கொண்டு போய் கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவன் கொல்றதுக்காக கத்தியை தூக்கினான். கத்தியெல்லாம் தூக்குற அந்த குழந்தை இப்படி கையில வச்சிருந்து மக்கள் அறுவரை கல்லிடை மோத அப்படியே சவுத்துல போட்டு இடிச்சு அந்த குழந்தைய கொண்டு இருக்கான். இப்ப முதல் குழந்தை அந்த மாதிரி கொல்றதுக்காக போன உடனே வசுதேவர் பிரார்த்திக்கிறார் கம்சனை பார்த்து, ஏ கம்சா, இந்த குழந்தைய நீ கொல்ல போற, வாஸ்தவம் தான். நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன், வாஸ்தவம் தான், உண்மைதான். ஆனாலும் உனக்கு ஆகாசவாணி என்ன சொல்லிட்டு, 8வது கர்ப்பம் தானே கொல்ல போறதுன்னு சொல்லிட்டு, எதற்காக நீ சிசுவதை பண்ணிட்டு இருக்க? இந்த குழந்தைய உன்னை கொல்ல போறது 8வது, இது முதல் கர்ப்பம், 8வது கர்ப்பம் தானே கொல்ல போறது. அப்ப 8வது குழந்தைய நான் உன்கிட்ட கொண்டு கொடுத்துடுறேனே, இதை நீ கொல்ல வேண்டாமே, இத கொன்னு இந்த பாபத்தை நீ சம்பாதிக்கணுமா? வேண்டாமே. அதுவும் சிசுவதைக்கு நீ ஆளாங்கறியே, இது வேண்டாமே.
விட்டுவிடுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறான் யாரு? வசுதேவன். பிரார்த்தித்த உடனே கம்சனுக்கு ஏதோ மனசு பெசகிறது. ஆஸ்தி வந்தான், 8வது குழந்தை தான் கொல்ல போறது, இந்த குழந்தை கிடையாது அப்படின்னு மனசு கொஞ்சம் கனியறது. கனிந்த உடனே சரி நீ சொல்றது மோசம். ஏன்னா வசுதேவன் மேலேயே ஒரு கனிவான ஒரு மனம் இறங்குதல் என்பது கம்சனுக்கு உண்டு. இருந்தாலும் என்ன பண்ணா, சரி நீ சொன்னதை விட்டுடுறேன், விட்டுறேன்னு சொல்லி விட்டுட்டான். விட்ட உடனே ஒரு குழந்தைய எடுத்துட்டு வரணும், மறுபடியும் சிறைச்சாலைக்கு வரணும், ஜெயிலுக்கு தானே வரணும், சிறைச்சாலைக்கு வரணும். அந்த சுக்கராச்சாரிய சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு பரீட்சித்துக்கிட்ட, இப்ப நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்தது குழந்தைக்கு, அந்த ஆபத்துல தப்பித்து நேரம் வந்தோடனே ஆனந்தமா உருவம் போகணும், ஆனந்தமா தானே வருவோம். பரவாயில்ல சுவாமி, பகவத அனுகிரகமும் பாகவதாவோட அனுகிரகமும் ஆச்சாரியுடைய கட்டாட்சமா தெரியல, இந்த குழந்தை தப்பிச்சது வந்துருத்தேன்னு ஒரு ஆனந்தம் இருக்கணும். அந்த ஆனந்தத்தோடு வரணும். வசுதேவர் ஆனந்தத்தோடு வரலன்னு சொல்றாரு சுக்கராச்சாரியர். யாருக்கு? பரீட்சித்துக்கு. பரீட்சித்து கேட்கிறாங்க, ஏன் சுவாமி ஆனந்தம் இல்ல? கம்சத்தான் விட்டுட்டானே, அவன் தான் முதல் குழந்தை வேண்டாம் விட்டுட்டானே, 8வது குழந்தை கொண்டு வந்தா போறோம்னு சொல்லிடணும். அப்படி இருக்கச்சதே ஆனந்தம் இருக்கணுமோனோ, ஏன் ஆனந்தம் இல்லையேன்னு சுக்கராச்சாரியர். இல்ல அப்ப சுக்கராச்சாரியர் பதில் பரீட்சத்துக்கு, தாழ்ந்தவர்கள், இது ரொம்ப முக்கியமா கேட்டு இருக்கோம், தாழ்ந்தவர்களோ தீயவர்களோ நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தால் அதனால நீ சந்தோஷப்படாதுன்னு சொல்றது சாஸ்திரம். தாழ்ந்தவர்களோ தீயவர்களோ, அதாவது தீயவர்கள் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா வச்சுக்கேன், அது சந்தோஷப்படாதுன்னு. ஏன்னா எந்த நிமிஷம் அவ மாறிடுவான்னு தெரியாதுன்னு, எந்த நிமிஷம் அவ மாறிடுவான்னு தெரியாது, எந்த மாறவே தெரியாது அப்படின்னு தெரியாதுன்னு. அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது வசுதேவருக்கும் தெரியும், ஏன்னா இவன் தாழ்ந்தவன், இவன் நீச்சன். அதுவும் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய தங்கையே கொள்வதற்கு துணிவதற்குண்டான தைரியம் படைத்தவன். அப்படிப்பட்ட நீச்சனான இவன் சொன்னான்னா அப்ப நான் சந்தோஷப்பட முடியுமா? சந்தோஷப்பட முடியாதே அப்படின்னு சொல்லி குழந்தைய திருப்பி கொண்டு வச்சு சந்தோஷப்படல, வருத்தப்பட்டு தான் கொண்டு வந்தார். ஆயிரத்தி 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, நாரதன் வந்துட்டார். நாரதன் நேரா வந்தார், நேரா கம்ச ராஜசபைக்கு போனார். கம்ச ராஜசபைக்கு போனார். ராஜசபை, கம்சா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். சரி, முதல் குழந்தை கொண்டாச்சா? 2வது குழந்தை எப்படினாரு? முதல் குழந்தை கொண்டாச்சா, கொல்லலையே அப்படின்னாரு. ஏன் கொல்லலேன்னு கேட்டார் நாரதன். ஏன் கொல்லலேன்னு? ஏன் நான் கொல்லவே இல்லை, இந்த மாதிரி சொன்னாரு வசுதேவர். 8வது கர்ப்பம் தானே உன்னை கொல்ல போறது, அதனால இந்த முதல் கர்ப்பம் தானே, இதை கொல்ல வேண்டாமே, இது எதுக்கு இந்த கொல்லிட்டு இந்த பாபத்தை நீ வாங்கிக்கிற, அதனால நான் பாவம் பண்ண வேண்டாம சொல்லி ரொம்ப மனிதாபினத்தோடு நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தைய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நாரதர் என்ன சொல்லிருக்கணும்? ஆனந்தப்பட்டிருக்கணுமானோ? என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நாரதரே ஒரு தீயவன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசுறாரு? கம்சா, தேவர்கள்லாம் உன்னை இப்படி சதி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டார். இந்த வார்த்தையை நாரதர் சொல்லக்கூடிய வார்த்தை. கம்சா, தேவர்கள்லாம் ஒன்று கூடி உன்னை இப்படி சதிச்சீட்டம் தீட்டி உன்னை இப்படி நன்னாக ஏமாத்திடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன், என்ன நடந்தது? என்னன்னா, ஏன்னா இது நடக்குன்னு நான் எதிர்பார்த்துதான் இருந்தேன், இதான் நடந்துச்சு. இது நடக்குன்னு நான் எதிர்பார்த்தா இருந்தேன், இதான் நடந்துச்சு. என்ன தெரியுமா ஆகும்? வரிசையா குழந்தை பிறக்குமோ, ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு குழந்தை பிறக்கப்படுது. வரிசையா குழந்தை பிறக்குது, வருஷம் ஒரு இடைவெளி இல்லாம பிறக்கச்சு. இப்ப 8வது குழந்தை பிறக்குமோ, அந்த 8வது குழந்தை பிறக்கச்சு கிட்டத்தட்ட வரிசையா பிறக்கிறதுனால எல்லா குழந்தையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப 3வது குழந்தை, 4வது குழந்தை, இல்லை 7வது குழந்தைய 8வது குழந்தைன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டா, இப்ப 8வது குழந்தை தப்பிச்சுட்டும், 7வது குழந்தைய நீ கொள்ளுவ. அப்ப என்ன ஆகும்? தேவர்கள்லாம் இந்த மாதிரி உன்னை ஏமாத்திருக்கா பாரு அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னார் நாரதர். சுவாமி, அவரே ஏன் சுவாமி இந்த மாதிரி சொன்னார்? பாபம் பண்ணணுமானோ? அந்த பாவம் பண்ணாதானே பகவான் அவனுக்கு சித்தி மண்டலத்துக்கு. அதனால அப்ப 8வது குழந்தை அவன் என்ன பண்ணுவா? காப்பாத்திடுவா. நீ ரொம்ப நன்னா நீ ஏமாந்து போயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே தேவர்களுடைய கதி பாரு, ரொம்ப நன்னா ஏமாத்திருக்கா பாரு உன்ன
அப்படின்னு வந்து கோபம் வந்துடுத்து கம்சனுக்கு. கொண்டா குழந்தைன்ட்டு அந்த குழந்தைய கொண்டு வா அப்படின்ட்டான். கொண்டு வந்த உடனே அந்த முதல் குழந்தைய கொண்டாச்சு. முதல் குழந்தைய கொண்டாச்சு. அதனால்தான் வசுதேவர் சந்தோஷப்படவே இல்லை. இவ கொண்டு போகணும் முதல்ல சொன்னாலும் பிரார்த்தித்தாரும் வசுதேவர் கம்சனத்துல, இந்த குழந்தை இந்த சிசுவை கொண்ட பாபம் உனக்கு எதுக்கு, 8வது குழந்தைய நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்ப சரி போகணும் அனுப்பிச்சானணும். அப்ப அனுப்பிச்ச உடனே சந்தோஷப்பட்டிருக்கணுமோ படல. ஏன்னா தீயவர்களுடைய சந்தோஷம் நிலை நிற்காது, சாஸ்திரம் கிடையாதுன்னு தெரிஞ்சது. அதனால முதல் குழந்தை முடி போயிடுத்து, முதல் குழந்தை போயிடுத்து, 2வது குழந்தை போயிடுத்து, 3வது குழந்தை போயிடுத்து, 4வது குழந்தையும் போயிடுத்து. மக்கள் அறுவரை கல்லிடை மோத சிக்கன வந்து பிறந்தவன். மக்கள் அறுவரை கல்லிடை மோத சிக்கன வந்து பிறந்தவன். 6 பேரை கல்லிலேயே, அந்த சவத்து கல் இருக்கணும் கருங்கல், அந்த கல்லையே மோதி மோதி ரத்த ஆறு ஓடுறது, ரத்த ஆறு ஓடுறது. இனி 7வது குழந்தை, 7வது கர்ப்பம். 7வது கர்ப்பம் தரிக்கிறாள் தேவகி. 7வது குழந்தைன்னு சொன்ன உடனே கொஞ்சம் பயம் வந்துவிட்டு கம்சனுக்கு. என்னைக்குமே நமக்கு இந்த குழந்தையால் தான் உனக்கு மரணம்னு வந்துட்டுனாலே அந்த குழந்தை வரப்படாத அதே பயத்திலே பாதி பிராணம் போயிடும், அதே பயத்திலே பாதி பிராணம் போயிடும். இப்ப பயம் வந்துட்டு அடுத்த குழந்தை எவனா வரப்போறது, 7வது குழந்தை வந்து வரப்போறது, அதுக்கு அடுத்த குழந்தை எவனா வரப்போறதுன்னு பயம் வந்துட்டு. ஏன்னா உடனே என்ன பண்ணா, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அசுர கூட்டங்கள், அசுர கோட்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த அசுர கோட்டி அத்தனை பேரும் கூட்டினான். அசுரர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அத்தனை பேரும் கூட்டினான். யாராரு, பூதனா, கேசி, ரம்பாசுரன், அகாசுரன், திரிணாவத்சாசுரன், பகாசுரன், எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் மொத்தத்தையும் கூட்டினான். கூட்டிட்டு என்ன சொல்றான், இனிமே நம்முடைய அசுர குலத்துக்கு ஆபத்து வரப்போகிறது. வசுதேவர் தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்க போறது, 7வது குழந்தை ஒண்ணும் வரல, 8வது குழந்தை வரப்போறது. வந்துட்டோம்னா நம்முடைய அண்ணனா இவனையும் சேர்த்துக்கிறான். இவன் சத்திரியன், ஆனா இவன் என்ன பண்ணிக்கிறான், அந்த அசுரனோடு சேர்ந்து நம்முடைய அசுர கோட்டிக்கு, ஏன்னா சத்திரியனா இருந்தாலும் மனசால அசுரன் தான் அவன், அதான் நம்முடைய அசுர கோட்டிக்கு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அதான் என்ன பண்ணோம், என்னை முடிக்க, கம்சனான என்னை முடிக்க 8வது குழந்தை வரப்போறது. அதன் பிறகு நான் போயிட்டேன்னா இந்த அசுர கூட்டமே உயிரோடு இருக்க போது எல்லாரும் போயிடுவா. அதனால அசுரர்களே நீங்க எல்லாம் ஜாகிரதையா இருக்கும், நீங்க எல்லாம் ஜாகிரதையா இருக்கும், தயாரா இருங்கோ அப்படின்னு எல்லாரையும் தயார்படுத்துறான். எந்தெந்த அசுரால் இருக்காலோ கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கா அத்தனை பேரையும் தயார்படுத்துறான். யாரு, கம்சன். நாம எல்லாம் தயாரா இருந்தா தான் 8வது குழந்தைய நம்ம அழிக்கணுமோனோ ஜாகிரதையா இருக்கணும், எல்லாம் ஜாகிரதை பண்ணி வச்சுட்டான். இப்ப 7வது கர்ப்பம் தரித்தது. இந்த 7வது கர்ப்பம் தான் ஆதிசேஷனுடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அம்சம். ஏன்னா 2 பார்த்தோம். முதல்ல வெள்ளை முடி 1, கருப்பு முடி 1. வெள்ளை முடிய அவதாரம் பண்ண போறது ஆதிசேஷனாக, ஆதிசேஷன் அம்சமாக இருக்கக்கூடிய பலராமன். கருப்பு முடியிலே நானே அவதாரம் பண்ண போகிறேன் தெரிவித்தரணும் தேவரிடத்துல. அதே போல இப்ப வெள்ளை முடி என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பிறப்பான்னு சொன்னார். 7வது குழந்தை கர்ப்பம் தரிக்க அப்பதான் கண்ணன் ஒரு வேலை செய்யறான். என்னன்னா யோகமாயான்னு பேர். தன்னுடைய யோக சக்தி இருக்கு இல்லையா, அந்த யோக சக்தியை நோக்கி அந்த யோக மாயையை கூப்பிடுறான். கூப்பிட்டு அந்த சக்தியே ஒரு பெண் வடிவம் கொண்டது. தன்னுடைய யோக சக்தி யோகமாய ஒரு பெண் வடிவம் கொண்டது. அந்த வடிவத்தை நோக்கி கண்ணன் ஆணையிடுகிறான். என்ன ஆணையிடுகிறான், ஏ யோகமாயா உனக்கு 2 ஆணை இடுகிறேன். யோகமாயா உனக்கு 2 ஆணை இடுகிறேன். நீ கீழே பூலோகத்துக்கு போகணும். கண்ணன் நேரம் இருக்காரு இல்லையா, அங்கிருந்து சொல்றாரு உனக்கு 2 ஆணை இடுகிறேன், நீ கீழே பூலோகத்துக்கு போகணும். ஒன்று நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, 7வது கர்ப்பத்தில் தேவகி, 7வது கர்ப்பம் தேவகி கர்ப்பம் ஆப்பரா. அந்த தேவகி கர்ப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த கர்ப்பத்தை அந்த கர்ப்பத்தை வெளியே கொண்டு வந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போகணும். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அப்படின்னா கோகுலத்துக்கு. இது மதுரா. அக்கரை போயிடுச்சுன்னா கோகுலம். அக்கறைக்கு கொண்டு போகணும். அக்கறைக்கு கொண்டு போனா வசுதேவருடைய மற்றொரு மனைவி இருக்காரா, ரோகிணி தேவின்னு பேர். அந்த ரோகிணி தேவி எங்க இருக்கான்னா நந்தகோபாலுடைய திருமாளிகளே இருக்கா. அவர் ஜாகிரதையா வச்சுட்டு இருக்காரு. அப்ப
நீ என்ன பண்ணணும், இங்க தேவைக்கு 7வது கர்ப்பம் தரிக்கிறாரனும் அந்த 7வது கர்ப்பத்தை நீ கொண்டு போய் அந்த பக்கம் அந்த அக்கறையில் இருக்கக்கூடிய வசுதேவன் மற்றொரு மனைவியாக இருக்கிற ரோகிணி தேவி அவர் கர்ப்பத்தில் இந்த கர்ப்பத்தை கொண்டு போய் புகுத்தி விடு. அவனுடைய கர்ப்பத்தில் ரோகிணி தேவி கர்ப்பத்துல இந்த கர்ப்பத்தை கொண்டு போய் இந்த கர்ப்பம் அவனுக்கு குழந்தையா பிறக்கட்டும். ஆனா முதல்ல கர்ப்பம் தரித்தது தேவகி. அந்த கர்ப்பத்திலிருந்து இழுத்து அதை கொண்டு போய் எங்க கொண்டோம், ரோகிணியுடைய கர்ப்பத்தில் வைத்து அவளுடைய மூலமா அந்த குழந்தை பிறக்கட்டும் சொன்னார். அதுதான் இது பலராமன் பேரு. அதுக்குதான் சங்கர்ஷணன் பேரு. சங்கர்ஷணன் பேரு. கர்ஷணன் இழுப்பது. சங்கர்ஷணன் நன்கு இழுக்கப்பட்டது. சங்கர்ஷன் கர்ஷணன்னா இழுப்பது. சங்கர்ஷணன் நன்கு இழுக்கப்பட்டது. ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்திலிருந்து இழுத்து இன்னொரு கர்ப்பத்துக்கு போய் பிறந்தார் இல்லையா, அதனாலேயே அவருக்கு சங்கர்ஷன் பேர். முதல் பெண்ணு தேவகி கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்திலிருந்து இழுக்கப்பட்டு கொண்டு போய் அதே வசுதேவுடைய இன்னொரு மனைவியாக இருக்கிற ரோகிணி தேவி அந்த ரோகிணி தேவிய கர்ப்பத்தில் கொண்டு போய் புகுத்தாரனோ, அதனால அப்ப இங்க இழுக்கப்பட்ட புகுத்து வைத்தனோ, அதனாலேயே சங்கர்ஷனன்னு பேர். யாருக்கு? பலராமனுக்கு. பலராமன் பலசாலி ஆனபடியாலே பலராமன் பேரு. அவனுக்கு ஏன் பலராமன் பேருன்னா நல்ல பலசாலி, ஆச்சரியமான பலசாலி. அந்த பலசாலி ஆனபடியால பலராமன் பேரு. சரி, இது முதல் வேலை. சரி, 2வது வேலை என்ன? 2 வேலை சொன்னாரோ, அந்த யோகமாயை பார்த்து யோக சக்தியை பார்த்து 2 வேலையை சொன்னீங்க. முதல் வேலை இது. 2வது வேலை என்னன்னு கேட்க, யோகமாயா கேட்க, நீ போய் நந்தகோபனுடைய பத்தினியாக இருக்கக்கூடிய யசோதை, நந்தகோபனுடைய பத்தினி யாரு? யசோதை. அந்த யசோதைக்கு நீ பெண் குழந்தையா பிறக்கணும். யசோதையுடைய கர்ப்பத்தில் நீ போய் இருந்து பெண் குழந்தையா பிறக்கணும். நீ நவமியில் பிறந்து அங்க படுத்துக் கொண்டிருப்பாய். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் முன்னாடியே பிறந்துருவேன். நான் அஷ்டமியில் பிறப்பேன். கண்ணன் சொல்றார். யார் பார்த்து? யோகமாயை பார்த்து கண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை. அடிய சொல்றதே கண்ணன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் காலட்சணமே. நீ யோகமாயை நீ என்ன பண்ற, யசோதை தண்டகோபுடைய மனைவியாக இருக்கக்கூடிய யசோதையுடைய கர்ப்பத்தில் நீ பெண்ணாக பிறக்க வேண்டும். ஆனா நீ எப்ப பிறக்கணும் தெரியுமா? நான் உனக்கு முன்னாடி அஷ்டமியிலே நான் யாருக்கு? தேவகிக்கு பிறக்கிறேன். தேவகிக்கும் வசுதேவருக்கும் அஷ்டமியில நான் பிறக்க போகிறேன். ஆனா அதே நேரத்துல நீ என்ன பண்ணணும்னா நவமியில நீ பிறக்கணும். எப்படி பிறக்கணும்னு கேட்கிறா அந்த யோகமாயா. ஒண்ணுமில்லை, நான் பிறந்த உடனே என்னுடைய தகப்பனாரான வசுதேவர் என்ன பண்ணுவார்னா, என்னை ஒரு கூடையில வைத்து கொண்டு தூக்கி கொண்டு நேர யமுனையாற்றை கடந்து அக்கரைக்கு வருவார். அக்கரைக்கு வந்த உடனே நீ அந்த யமுனையாற்றங்கரையில வரும்போது என்ன பண்ணணும்னா, அப்பதான் நீ பிறக்கணும். அப்பனா என்ன ஆகுதுன்னா, கண்ணன் பிறந்த டைம் நல்லா பாத்துக்கோ, கண்ணன் அஷ்டமியில பிறந்தார். அஷ்டமி கிட்டத்தட்ட முடிகிற காலத்துலதான் கண்ணன் பிறந்தது. அஷ்டமி முடிஞ்ச உடனே நவமி வந்துருவதும் அந்த நவமியுடைய ஆரம்ப காலத்துலதான் யோகமாயா பிறந்திருக்கான். இதை நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நமக்கு அந்த புராண கணிதே நல்லா தெரியுது. ஏன்னா அஷ்டமி முடிய போறது, அந்த முடியும் அதனால்தான் ராத்திரி தான் பிறந்திருக்கான். அது ஒண்ணு. இந்த நமக்கு ஜன்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்துடும். இதை பத்தி பஞ்சாங்கம் என்கிற ஒரு காலட்சேபத்தில் இதை பத்தி நம்ம விரிவா பார்த்திருக்கோம். ஏன் சுவாமி, பகவான் கண்ணன் அவதாரம் ஒரு நாள் தானே. ஆனா ஒருத்தர் ஒரு சாரார் இன்னைக்குன்னு பண்றா, இன்னொரு சாரார் நாளைக்கு பண்றா, இன்னொரு சாரார் நேற்றுக்கே பண்ணிட்டா அப்படின்றா. ஏன் சுவாமி இந்த மாதிரி இருக்கிறதா? இதுதான் நிலை. சில பேர் பிரதானமா நவமியை எடுத்துக்கிறார், நவமி இருக்கப்படாதுன்றா. சில பேர் பிரதான அஷ்டமி பூர்த்தியா இருக்கணும்ன்றா. சில பேர் கண்ணன் ரோகிணி அவதாரம் பண்ணா அதனால இருக்கணும்ன்றா. இந்த மாதிரி ஒரு சன்னிவேஷம் வருதுன்னு வச்சுக்கோ. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவா இருக்குன்னா ரோகிணி தான் பிரதானம் இருக்கட்டும். அதனால நான் நவமியில நீ பிறக்கணும் சொல்றார் கண்ணன் யோகமாய பார்த்து. நீ நவமியில பிறக்கணும். அப்ப தூக்கிட்டு வருவாரணும். யமுனை ஆற்றங்களில் என்னுடைய தகப்பனாரான வசுதேவன் தூக்கிட்டு வராகணும். என்ன தூக்கிட்டு வரச்சே நீ என்ன பண்ணணும்னா அப்பதான் நீ பிறக்கணும்.
அப்பதான் நீ பிறக்கணும், யாருக்காதான் பிறக்கணும். பிறந்த உடனே என்ன பண்ணுவான்னா என்னுடைய தகப்பனார், நீ யசோதையுடைய பக்கத்துல படுத்துட்டு இருப்ப. யசோதை தான் கர்ப்பம் தரித்து அதனால கர்ப்பம் வெளிவந்தபடியால் அந்த ஆயாசத்தால படுத்துட்டு இருப்பா. அவ கொஞ்சம் மயக்கமா இருப்பா. அதனால அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ பெண் பிள்ளையா பிறந்திருக்க, பிறந்தபடியாலே என்னை கொண்டு வந்து யசோதையோட பக்கத்துல விட்டுட்டு நீ என்கிற பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு என் தகப்பனார் திரும்ப மதுரை கொண்டுவார். அதே கூடையில வச்சுட்டு மதுரை கொண்டுவார். 8வது குழந்தையாக தேவகிக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா 8வது குழந்தையாக தேவகிக்கு என்ன பிறந்த? கண்ணன் தான் பிறந்தான். பெண் குழந்தையான மாயை பறக்கவில்லை. பெண் குழந்தையான மாயை பிறந்தது. மாயா பிறந்தது எங்க? யசோதைக்கு. ஆனா இங்க பிறந்தது தேவகிக்கு பிறந்தது 8வது குழந்தை கண்ணன் பிறந்திருக்கார். இருந்தாலும் எல்லாரும் என்ன நினைப்பான்னா, அது என்ன சுவாமி 8வது குழந்தைதான் உன்னை அழிக்க போறது. ஆனா அங்க ஆகாசவாணி 8வது கர்ப்பம் தான் உன்னை அழிக்க போறதுன்னு சொல்லிட்டே தவிர ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது சொல்லல ஆகாசவாணி. அந்த விஷயத்த ஆகாசவாணி சொல்லல. இருந்தாலும் 8வது குழந்தை பெண் குழந்தை பிறந்துன்னு சொல்லிட்டு எங்க தகப்பனா எடுத்துட்டு நேரா மதுரைக்கு வருவார். 8வது குழந்தையாக தேவகி பெண் குழந்தை பிறந்தது என்று உன்னைத்தான் ஒப்படைப்பார் என் தகப்பனார் கம்சனத்துல. கம்சனத்தை கொண்டு போய் ஒப்படைக்க போறார். அப்ப யோகமாய சொன்னா இந்த 2 ஆணை இருக்கணும், இந்த 2 ஆணை நிறைவேற்றுறேன். அதன் பின்னாடி என்ன நடக்கும்? 2 ஆணை நிறைவேற்றினேன், அதன் பின்னாடி என்ன நடக்கணும்னா நீ என்ன பண்ணுவ? எங்க தகப்பனார் கம்சன் கொண்டு போய் கொடுப்பார். இதுதான் 8வது குழந்தைன்னு கொண்டு போய் கொடுப்பார். கொண்டு பார்த்த உடனே பிரமிச்சு போயிடுவார். இது என்னது? 8வது குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை தானே சொல்லிட்டு 8வது குழந்தை பெண் குழந்தை சொல்லிட்டு பெண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை என்ன கொல்ல போறது? கம்சன் ரொம்ப ஆணவத்தோடு நினைக்கிறான். நினைச்சிட்டு கொல்ல போறது அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப என்ன பண்ணுவான்னா உன்னை கொல்ல போவான். எப்படி கொள்வான்னா இதே சோத்துல அந்த மக்கள் அறுவரை கல்லிடை மோதன அதே அந்த கருங்கல்ல போது கொல்ல போவான். கொல்ல போறச்சு உன்னை இழுப்பானணும். இழுக்காச்சு நீ அவன் கையை விட்டு மேலே ஆகாசத்து மேல பறந்து போயிட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? ஏ மூடனே, என்னை எதற்காக கொல்ல போகிறாய்? உன்னை கொல்ல வேண்டியவன் கோகுலத்துல மறைந்து வளர்கிறான். தைரியம் இருந்தா பிடித்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு நீ பறந்து போயிடு. இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீ பறந்து போயிடு. இதுதான் உனக்கு யோகமாயா, உனக்கு நான் இடுகிற ஆணைன்னு சொல்லி இந்த ஆணையிட்டார். ஆனா இதுல என்னன்னா இப்படியும் அப்படியும் குழந்தைகள் மாற்றப்படட்டும் அப்படின்னா 2 குழந்தைகள் மாற்றப்படுகிறது. 7வது கர்ப்பம் ரோகிணியுடைய 7வது வர்க்கம் யார் வீட்டிலே போறது? 7வது ரோகிணி தேவி, நந்தகோப இவருடைய மனைவி, வசுதேவனுடைய இன்னொரு மனைவி, அந்த ரோகிணி தேவிக்கு கர்ப்பத்துல போயிடுறது. அதே 8வது கர்ப்பம் குழந்தையே மாற்றப்படுகிறது. இங்க பிறந்த கண்ணனான குழந்தை அங்க யசோதைக்கு போயிடுறது. யசோதைக்கு பிறந்த மாயை இங்க வந்துடுறது. இது 2 மாற்றப்படட்டும் சொன்னார். நீ வளர்ந்து போவாய். இந்த கைங்கரியம் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்கலாம் யோகமாயா. எனக்கு என்ன கிடைக்கணும்? ஒண்ணுமே இல்ல. இந்த கைங்கரியம் பண்ணியாச்சுன்னா ஊரெல்லாம் உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவார்கள். ஊரெல்லாம் உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவார்கள். உனக்கு என்ன பேர் தெரியுமா கொடுப்பா? என்ன பெயர்? துர்கா, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யகா, மாயா, நாராயணி, ஈசானி, சாரதா, அதுக்கு மேல அம்பிகா. இந்த பெயரோடு மக்கள் எல்லாரும் கூப்பிடுவா. இந்த பெயரோடு மக்கள் எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சுவா அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் இவ இருக்கா. எங்க இருக்கா தெரியுமா? கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபுயில் சோய் நெடுபறிகள் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணியன் என்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. திருக்கோளூர்னு திவ்யதேசம். திருக்கோவிலூர் விழுப்புரம் பக்கத்துல திருக்கோவிலூர் திவ்யதேசம் இருக்கு இல்லையா? நடுநாடுன்னு பேரு. திருவிக்கிரம பெருமாள், ஆச்சரியமான பெருமாள். அந்த பெருமாளுடைய முதல் பிராகாரத்திலேயே கற்புடைய மடக்கண்ணி அங்க எழுதிருக்கான். அங்க எழுதிருக்க அவரை செவிக்கலாம். அவரை மண்ணு அண்ணா தைரியமா சேவிக்கலாம். அவதான் அந்த கஷேத்திரத்துக்கே அவதான் காப்பாளர்னு சொல்லுவா. அவதான் ரட்சிக்கிறாளா.
பகவானை ரட்சிக்கிறா, இவனை ரட்சிக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு அதான் முதல்ல காப்பாளா இருந்துருக்கா. இது சொல்ல வந்தா அப்படிப்பட்ட திருக்கோளூர் திவ்யதேசத்துல முதல் பிராகாரத்துல என்ன பேரு? விஷ்ணு துர்க்கைன்னு பேரு. விஷ்ணு துர்க்கைன்னு பேரு. விஷ்ணு துர்கா எழுந்தில் இருக்கார். வற்புடையவரை, இது திருநெடுந்தானங்க பாசனம். வற்புடையவரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாய மழிவேந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேலித்த வேல் முதலா வெண்டானோர் விந்தம் மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபடில் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சேன்னு தெரிவிக்கிறார். ஆக அந்த திவ்யதேசத்துல கண்ணனை கூடவே காப்பாற்றுகிறோம் என்று அங்க இருந்துருக்கா. ஆக கண்ணன் அஷ்டமியில் பிறந்தான். அவர் இப்ப அஷ்டமியில் பிறந்தாலும் இப்ப யோகமாயார் கிடையாது. அவன் தங்கையா அக்காவா? தங்கையா அக்காவான்னா அது என்னவா சுவாமி அக்கா ஆகும்? இவர் அஷ்டமியில பிறந்த, அவன் நவமியில தானே பிறந்திருக்கா. நவமியில பிறந்தபடியாலே வேணா இவன் தங்கதாயிடுறான். நவமியில பிறந்தபடியே இது வேதாந்தேசிகர் வேதவாபிருதின்னு ஒரு கிரந்தம் அதை தெரிவிக்கிறார். கண்ணனை வசுதேவனை தூக்கி அந்த தலையில தூக்கி கொண்டு போது அஷ்டமி நமை வந்துட்டான். அஷ்டமி மாறி நமை வந்துட்டான். வசுதேவர் தூக்கிட்டு போறாரு அந்த யமுனை ஆற்றங்கள்ல, அப்பதான் மாறி நமை வந்துட்டான். இவர் ஆற்றில் இறங்கும் போதுதான் நமை வந்துட்டான். அப்பதான் கோகுலத்துல குழந்தை பிறந்திருக்கு. யாரு? இந்த யோகமாயா பிறந்திருக்கிறார். அப்ப இவர் அண்ணனா இருக்கணும். இவர் தான் அண்ணன். அப்ப அவ தங்கையாதான் இருக்கணும். அஷ்டமியில் கண்ணனுடைய அவதாரம், நவமியில் தங்கையின் அவதாரம். அப்ப இந்த பெண் குழந்தைக்குத்தான் மதுரைக்கு தூக்கி கொண்டு வந்தார். அவன் தான் யாரு? யோகமாயா. யோகமாயா. ஆக அவள் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை நன்னா செஞ்சுட்டான். என்ன செஞ்சா? 7வது கர்ப்பம் மாறி போயிட்டு, சரி சுவாமி இப்ப 7வது கர்ப்பம் ஒரு கணக்கு காமிக்கணுமோன்னு கம்சனும் கணக்கு காமிக்கணுமா வேண்டாம்? ஒவ்வொரு குழந்தையும் மக்கள் அறுவரை கண்டடையும் போதுன்னு ஒவ்வொரு கர்ப்பத்தையும் அழிச்சுட்டே வந்துட்டு இருக்கானு கம்சன். குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைய கொண்டு போய் சோத்திர நல்லாம் போது அந்த குழந்தைய சாவடிக்கிறான். ரத்த வெள்ளம் ஓடுறது. அந்த மாதிரி இருக்கச்சு 6 குழந்தை அந்த மாதிரி பண்ணினான். இப்ப 7வது குழந்தை கம்சன் கேட்பானோ கணக்கு கேட்பானோ. கணக்கு கேட்ட உடனே இவ என்ன சொல்லிட்டா? கணக்கு கேட்டா ஒண்ணும் இல்ல, 7வது குழந்தை கர்ப்ப சிதைவு ஏற்பட்டது. நாம என்ன சொல்றோம்? அபார்ஷன் சொல்றோமோ. கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டது. ஏன்னா 7வது கொஞ்சம் கணக்கு வரலையே. ஏன்னா தேவகியுடைய 7வது கர்ப்பம் தான் இழுக்கப்பட்டு, யோகமாயால் இழுக்கப்பட்டு ரோகிணி தேவி, அதே வசுதேவுடைய இன்னொரு மனைவியாருடைய ரோகிணி தேவியோட கர்ப்பத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சோனும். அப்ப 7வது குழந்தைய வரலையே சுவாமின்னா, இல்ல சுவாமி கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டதுன்னு அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா அந்த நாட்கள்ல கர்ப்பச்சிதைவு என்பது ரொம்ப சர்வசாமானியம். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய மருந்து மாத்திரைலாம் வந்துடுது. இதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நிறைய உபகரணங்கள்லாம் வந்துடுது. அந்த காலத்துல அது கிடையாது. ஒண்ணுமில்ல. அந்த காலத்துல ஒரு 8 குழந்தை பிறந்ததுன்னா 4 குழந்தை போயிடும். 8 குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கேன். அதனால அன்னைக்கு அந்த காலத்துல அத்தனை குழந்தை பத்துன்னு இருந்தா 4 குழந்தை அதுல போயிடும். பறக்கும் போதே போயிடும், பிறந்த சில நாட்கள்ல போயிடும், எப்படியோ ஒண்ணு போயிடும். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல மிருகங்கள் அதிகம். பாம்பு, திண்டது, மிருகங்களை பிராணம் போறது எத்தனையோ இருக்கணும். அதனால பிராணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த காலத்துல அதிகம் இல்லையா? வரக்கத்திய சரியான நிலையில் இருக்க. அதனால கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டது நம்பிடுவா. அதனால கர்ப்பச்சிதையில அந்த காலத்துல சகஜம். அதனால கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டதுனால ஆகையால் 7வது குழந்தை இல்லை. புரிஞ்சுட்டு இப்ப 8வது கர்ப்பம் தரித்தால் தேவர்கள்லாம் என்ன பண்றா? அந்த தேவகியின் கர்ப்பத்தை தரிசித்து ஸ்தோத்திரம் பண்றா. 8வது கர்ப்பம் தரிசித்து ஸ்தோத்திரம் பண்றா. ஏ சத்தியமான கண்ணனே, தேவரீர் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவரீர் எதுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அப்படி. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆபத்து அத்தனையும் தேவரீர் தான் போக்க வேண்டும். பூமாதேவியின் பாரத்தை தேவர் தான் போக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். லோக குருவாக இருந்தாலே நீர் என்னன்னா நீர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் தான் லோக குருவா இருந்து கீதா சாஸ்திரத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, பூமாதேவியின் பாரத்தை குறைக்கணும். நீர் தான் எங்களுடைய ஆபத்தை போக்கணும். அதே போன்ற சாஸ்திர கீதா சாஸ்திரம் உபதேசிக்கணும். உன்னை கண்டும் கேட்டும் உற்றும் முகர்ந்தும் அடியார்கள் ஆனந்தப்படணும். எப்பொழுது வருவாய், எப்போது வருவாய், எப்போது வருவாய்னே அப்படிப்பட்ட கண்ணனை பிரார்த்தனை பண்ணி, சத்தியமான சங்கல்பம் உடையக்கூடிய கண்ணனே, இந்த ஜெகத்தை காக்கும் பொருட்டும்
ஜகத்தை காட்டிலும் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த கண்ணனே, இந்த பிரகிருதி என்ன, புருஷன் என்ன, காலம் என்ன, இவற்றை காட்டிலும் உயர்ந்து இருக்கக்கூடிய புருஷனான கண்ணனே, இந்த பிரபஞ்சத்தை காரணமாக இருப்பனே, பரமவியூகமான சீவை கொண்டு எப்போதும் குறைபவனே, ஜீவாத்மாக்கள் காட்டிலும் சத்தியமானவனே, சந்தச்சூர்களை கண்ணாக கொண்டவனே, அப்படிப்பட்ட சுரூபத்தால் விகாரம் இல்லாமல் இருப்பவனே, உண்மையே கிரணமாக பட்டுகிறோம். நீர் எப்போது பிறப்பீர், எப்போது பிறப்பீர், உம்முடைய அவதாரத்துக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கோம் சொன்னே. அந்த நாள் தான் என்ன நாள்? ஆவணி மாசம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரே கண்ணனுடைய அவதாரம். ஆவணி அஷ்டமி ரோகிணி அப்படி பிறந்திருக்க. இது அத்தனையும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஆவணி மாசம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இது அனைத்திலும் இருக்க. இந்த ஆவணி மாசம் என்பது நமக்கே சில நேரத்துல ஆவணியில வராது, அந்த மாதிரி வந்து இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு பார்க்க வேண்டாம். அப்படிங்கச்சு ஆவணி மாசம் சிரவண மாசம்னு பேர். ஆவணி மாசம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இருந்தது. இங்க இதெல்லாம் ஒத்தி இருக்க நட்டுல என்னாச்சு, நதிகள்லாம் நல்லா மெதுவா சலசலன்னு போயிட்டு இருக்கு. சந்திரன் நிதானம் பிரகாசிக்கிறார். நட்சத்திர கணங்கள்லாம் அத்தனையும் நல்லா ஒளிவிலற, ஆங்காங்கு இருக்கிற தாமரை பூக்கள்லாம் ஆரவாரம் பண்ண, எல்லா நதிகளாக அலைந்து கொண்டிருக்க, குயில்கள் என்ன பண்ணுது, நிசப்தமா இருக்க, மயில்கள் அத்தனை என்ன பண்ணுது, ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இரவு பொழுது நல்லா வளர்ந்திருக்கச்சே. அஷ்டமி தேதி மதுரை பட்டணத்திலே ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரே இரவு நன்னா சொரிந்து இருக்கக்கூடிய நிலையிலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக கண்ணன் தோன்றினான். அனைத்து இடத்திலும் நீக்கமறைக்கூடிய எம்பெருமான் ஓர் கர்ப்பத்தில் அடங்கினான். அந்த அடங்கினான், தோன்றினான், அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அவதாரம் இன்றைய நிலை என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். அவதாரத்தோடு கண்ணன் நம்மோடய இருக்கட்டும். அடுத்த வாரம் இருக்கும், அடுத்த வாரம் பார்ப்போம். சாயங்காலம் காலக்ஷேபம் உண்டு. யதீந்திரமதி தீபிகா என்னென்று சாயங்காலம் 5 மணிக்கு உண்டு. இப்ப ஏதாவது சந்தேகத்தை அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார் ஆச்சாரியன் பாகவத்தால் கண்ணுடைய அவதாரம் நடந்துட்டு இனிமே கண்ணுடைய சேட்டி தான்